Good afternoon everybody. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Good afternoon. Super. Shall we start now? Am I audible? ரொம்ப நல்லா இருக்கேன். I am fine. Okay, we shall start now. ஸோ இன்னைக்கான நம்ம டிஎன்டியில் பார்க்க போகிறது am I audible-ஆன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஓகே. அப்புறம் 2 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பேன், வாய்ஸே இல்லாமல். செப்டம்பர் 21, 22, 23, 24 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ் வந்திருக்குங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம காம்ப்ரிஹென்சிவாக பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எழுதிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைக் தட் ஒன்லி யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ் ஃபார் த ஈஸி ரிவிஷன். ஓகேங்களா? ஈஸி ரிவிஷனுக்காக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எப்படி எழுதணுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ டெய்லி அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி எழுத மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. சம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் நான் எழுதி எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன் லா. ஸோ இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன் லாவில் சில விஷயங்களை வந்து ப்ரொஃபஸர் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் அ வார் கோயிங் ஆன். இஸ்ரேல் அண்ட் காசா வார் வந்து போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இஸ்ரேல் அண்ட் காசா வார் இஸ் கோயிங் ஆன். அண்ட் தென் தேர் இஸ் அ பெட்டிஷன். என்ன பெட்டிஷன் அப்படின்னா, இன் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து இட் இஸ் கமிட்டிங் அ ஜெனோசைட் அப்படின்ட்டு. ஏன் சார் என்ன ஆகுது, ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் இஸ் அ டெஃபினிஷன் ஃபார் ஜெனோசைட். அந்த டெஃபினிஷனுக்குள்ளே வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஜெனோசைட் கன்வென்ஷன் 1948. ஸோ ஜெனோசைட் கன்வென்ஷன் 1948 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனோசைட் கன்வென்ஷன் 1948 என்ன சொல்லுது? If you are doing something, any act through which you want to destroy completely or partially any ethnic group, linguistic group, racial group, religious group, ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, இந்த குரூப்பை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அவங்கள வந்து கம்ப்ளீட்டாவோ இல்லை பார்ஷியலாவோ அனிஹிலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, then it comes under the genocide. ஸோ இதே தான் இன அழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனோசைட் அப்படின்னா இன அழிப்பு. இதே தான் வந்து சிவில் வார், ஸ்ரீலங்கன் சிவில் வார்லேயும் தமிழர்களுக்கு நடந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெனோசைடுக்குள்ளே வருது. ஸோ இப்போது இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஜெனோசைடு வந்து காஸ் பண்ணப்படுறது எதனால், யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலால். இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, த்ரூ த இம்போர்ட்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் வெப்பன்ஸ், they are using this to destroy the Palestinian people. ஸோ இது எதிர்த்து வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு இன் சுப்ரீம் கோர்ட். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் குமார் சர்மா. திஸ் கேஸ் இஸ் கால்ட் அஸ் அசோக் குமார் சர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is having a petition to Supreme Court which Supreme Court rejected it. அதோட காரணம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். Supreme Court rejected this petition. அவங்க எடுத்து கூட இல்லை, வழக்கு கூட இது பண்ணல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பெட்டிஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ he wants to direct the சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டைரக்ட் பண்ண சொல்கிறாரு. எதுக்கு? டு கேன்சல் த லைசன்சஸ் ஆர் withhold the licenses. எதுக்கு? ஃபார் த பப்ளிக் கம்பெனிஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் which are exporting the weapons or weapon technology to the Israel. இந்த வெப்பன் டெக்னாலஜி வச்சு இஸ்ரேல் என்ன பண்ணுது? they are perpetuating the genocide. சார் நம்ம தான் வந்து இம்போர்ட்டர் ஆஃப் மிசைல்ஸ் ஆச்சு, நம்ம எப்படி வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெராக் மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, பெராக் மிசைல், this is a joint venture of DRDO and Israel first of all. And then we are also exporting solid propellant technology and solid propellants to Israel. அந்த சாலிட் ப்ரொப்பலன்ஸை வச்சு அவங்க திருப்பி ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அதை திருப்பி நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டிங் சம் வெப்பன்ஸ், யூசபிள் வெப்பன்ஸ்
இல்லை யூசபிள் பார்ட்ஸ், இதுவும் பார்ட் ஆஃப் வெப்பன்ஸ் தானே. அண்ட் தென் UAV அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கல்ஸ், இதை வந்து அதானி அண்ட் எலாய்ட் இவங்க 2 கம்பெனியும் வந்து சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்தியா பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் போத் ஆர் கம்பைன்லி டூயிங். ஸோ இந்த இதுக்கு வந்து தடை விதிக்கணும், கேன்சல் பண்ணணும், லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லைனா டெம்பரவரியாக வந்து மாரட்டோரியம் போட்டு நிறுத்தி வைக்கணும், வித்ஹோல்டு பண்ணணுங்கிறது தான் பெட்டிஷன். பட் இந்த பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுது. 3 காரணம் சொல்லுது ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை வந்து நீங்கள் இஸ்ரேல் கிட்ட பண்ண சொல்கிறீங்க. இஸ்ரேல் இஸ் நாட் அ பார்ட்டி, இட் இஸ் அ சாவரின் பாடி, இட் இஸ் அ சாவரின் என்டிட்டி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அதனால் வந்து ஐ எம் ரிஜெக்டிங் திஸ். சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து இது. இதுக்கு பிரசாந்த் பூஷன் போல் இருக்கக்கூடிய சீனியர் ஆன அட்வொகேட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் பெட்டிஷன் இஸ் நாட் trying to what to say give instructions to the இஸ்ரேலுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுக்க சொல்லலை. this petition is simply trying to give instructions to the public and private entities in India, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் தானே வருது, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இட் இஸ் அ ஃப்ளாடு ப்ரப்போசல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பிரசாந்த் பூஷன் இதை சொல்கிறாரு. அசம்ஷன் வந்து ஃப்ராடாக இருக்குது, ஃப்ராடு இல்லை, ஃப்ளாடு, தவறான அசம்ஷனாக இருக்குது அப்படின்றார். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ சடனாக வந்து நீங்கள் வந்து ஒரு இது பண்ணும் பொழுது இட் ரெப்ரசன்ட் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்போ ஃபியூச்சரில் நம்மளால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் போட முடியாது, எந்த ஒரு கான்ட்ராக்டும் பண்ண முடியாது இன்னொரு கம்பெனிஸ் கூட. இட் வில் ஆக்ட் அஸ் அ ப்ரெசிடென்ட். internationally speaking, precedent is very very important. ஓகேங்களா, precedentனா வந்து இது வந்து தப்பான உதாரணமாக மாறிடக்கூடாது. precedent உதாரணமாக மாறிடும். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய ஒரு ஃபாரின் பாலிசியில் எங்களை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்கிறீங்க. ஃபாரின் பாலிசி இஸ் அவுட் ஆஃப் த டொமைன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். It is completely within the domain of the central government. அவங்க டிசைட் பண்ணும். இப்போ ஃபாரின் பாலிசியில் நாங்கள் மூக்க நுழைக்கிறது, இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் பவர் கான்செப்ட். அது எக்ஸிக்யூட்டிவ் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஜுடிஷியரி வருது அப்படின்னா, இட் அமௌண்ட்ஸ் டு த வயலேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் விச் அமௌண்ட்ஸ் டு த ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஸோ இந்த 3 காரணத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் கேன்சலிங் த பெட்டிஷன். ஸோ அடுத்து இப்போ தான் வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலுக்குள்ளேயே வரப்போகிறோம். இது எல்லாமே பேக்ரவுண்டு தான் இந்த ஆர்டிக்கலுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு. தெர் ஆர் 2 kinds ஆஃப் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா. ஓகேங்களா, பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லான்னு ஒரு லா இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் திஸ் லா இன் த வேர்ல்டு கான்ஸ்டிடியூட், இது வந்து UN சார்ட்டரில் இருக்குது. இதுதான் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட எப்பப்பெல்லாம் வாருக்கு போக முடியுங்கிற அந்த விஷயத்தை ரூல்ஸை சொல்லுது. தெர் ஆர் 2 exceptions. ஒன்று வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட வாருக்கு போகணுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக போகலாம். இன்னொரு விஷயம் எதுக்காக ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட வாருக்கு போகலான்னா, when there is a sanction on that country with respect to UN Security Council. UN Security Council வந்து சாங்ஷன் போடுது அந்த கண்ட்ரி மேலே, நீங்கள் வாருக்கு போகலான்னா ஒரு கண்ட்ரி வந்து போகலாம். இந்த 2 எக்ஸப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது எதில் வருதுன்னா பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லாவில் வருது. there is another important thing which is called as international humanitarian law. International humanitarian law. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அந்த தாக்குதல் அப்போ if you are waging wars, you should not affect the civilian population இல்லைனா vulnerable sections-யோ நீங்கள் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, set a rules that seeks to limit the effect of the armed conflict. It will limit the armed conflict. It will have restrictions. எங்கே போகலாம், என்ன பண்ணலாம். ஒரு வார் ஜோன் இருக்குன்னா அங்கே தான் நீங்கள் போடணும், ஹாஸ்பிட்டலில் போடக்கூடாது, ஏன்னா அங்கே சிவிலியன்ஸ் இருப்பாங்க. எஜுகேஷன் சென்டரில் போடக்கூடாது, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் போடக்கூடாது.
ஸோ இதெல்லாம் தான் இப்போ காசாவில் நடக்குது. இன்னும் வர்ஸ்ட்டாக வந்து ரெஃப்யூஜி காம்ப்ளெக்ஸில் போடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் ரூல்ஸ் which Israel is deliberately doing. ஸோ இதனால தான் ஐசிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are committing genocide, they are committing war against humanity. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி பண்ணும் பொழுது சில கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they have the domestic law to restrict the export. For example, நெதர்லாண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have withhold the exporting of F-35 fighter jet because they have a law under European Commission regulation. Whenever a country is violating the international humanitarian law, you can restrict the export. எப்பப்பெல்லாம் ஒரு கண்ட்ரி வந்து வயலேட் பண்ணுதோ ஹியூமனிடேரியன் லாவை அப்போல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அதே மாதிரி வந்து யூகேக்கில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணலான்னா டு எக்ஸ்போர்ட் த கவர்மெண்ட் அசஸ் த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இவங்களோட ஃப்யூச்சரில் இல்லைனா இவங்க பாஸ்ட்டில் இவங்க ஏதாச்சும் வந்து ஜெனசைட் பண்ணியிருந்தாங்களா, ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் வச்சு இவங்க ஜெனசைட் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு இம்போர்ட்டர் கண்ட்ரியை அசஸ் பண்ணிட்டு தான் தென் ஒன்லி தே கிவ் த பர்மிஷன் டு எக்ஸ்போர்ட் இட் செல்ஃப். யூகேல எக்ஸ்போர்ட் அசஸ்மெண்ட் லான்னு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரியான ஈக்குவலண்ட் லா வந்து இந்தியாவில் இல்லைன்னு வந்து இவர் நம்மளுடைய ஆத்தர் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஈக்குவலண்ட் லா இந்தியாவில் இல்லை. ஓகே, ஆனால் அதுக்கு நியரர் டு தட் லா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two laws which is Indian Foreign Trade Act 1992, அதுக்கப்புறமா வந்து வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி சிஸ்டம் 2005. இந்த ரெண்டு ஆக்ட் தாங்க இருக்குது. இந்த ரெண்டு ஆக்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கொடுக்குது. என்னென்னு தே கேன் டிசைட் டு த எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் த வெப்பன்ஸ். ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி. த வெப்பன் எக்ஸ்போர்ட்டிங் டு த அதர் கவர்மெண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இன்டைரக்டாக வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுது, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணல, இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா கூட கம்ப்ளைன்ஸ் பண்ணணும்னு டேரெக்டான ஒரு டொமஸ்டிக் லா நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. பட் தேர் இஸ் அ பிரசிடென்ட். என்ன பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாகா கைட்லைன்ஸ்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அதில் விஷாகா கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் அட் உமன், அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை எதை வச்சு கொடுக்குறாங்க? பிகாஸ் தேர் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் வேக்யூம். இந்த வார்த்தையெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் வேக்யூம். அது வரைக்கும் women who are subjected to domestic abuse in workplace அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை. சாதாரண ஐபிசி சிஆர்பிசி செக்ஷன்ஸ் தான் இருக்குது, இதுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் இல்லை. பட் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். இது வந்து இங்கே வரும், இங்கேயே வரும். ஓகேங்களா? கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன், CEDAW. CEDAW, Convention on Elimination of all kinds of discrimination against women. So இதில் India is a member. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் அந்த கைட்லைன்ஸ் எடுத்துக்கிறாங்க, டொமஸ்டிக் இதில் வந்து வேக்யூம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஆஃப் ராஜஸ்தான் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, தே ஆர் கிவிங் த விஷாகா கைட்லைன்ஸ். ஸோ இந்த விஷாகா கைட்லைன்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 பார்லிமெண்ட் இஸ் எனாக்டிங் அ லா. ஓகேங்களா? பார்லிமெண்ட் இஸ் எனாக்டிங் த டொமஸ்டிக் வயலன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட்.
2013. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் would have taken this case அண்ட் இன்டர்நேஷ்னல் லாவில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கலான்ட்டு பெட்டிஷன் வந்து சொல்கிறார், பெட்டிஷனர் சொல்கிறார். பட் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவரே சொல்கிறார். என்னென்னா there is the international case which is guiding this treaty is called as arms trade treaty. இதெல்லாம் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? So arms trade treaty which aims to regulate the international trade in the conventional arms. ஓகேங்களா? But India is not a member of it, member to it. In the treaty la India is not a member. Okay. So அப்போ என்ன தான் சார் பண்ணலாம், என்ன தான் at best பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a general obligation with respect to Geneva Convention. It is established in Nicaragua versus United States. அப்போ ICJ என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா every country has a negative obligation. நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் என்னது, இப்போ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குங்க, நம்மளுடைய வெப்பன்ஸை யூஸ் பண்ணி the country which is importing our weapons is committing genocide அப்படிங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா they have to restrain. நெகட்டிவ் ஆப்ளிகேஷன், அதாவது கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நெகட்டிவ் ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன்னா கொடுக்கறது, நெகட்டிவ் ஆப்ளிகேஷன்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இன்டெரக்டாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட் அதோட சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டம், we can what to say amend the FTA. ஓகேங்களா? FTA வந்து அமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டாகவே வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் அந்த ரூல்ஸுக்கு ஆக்டுக்கு வந்து நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தென் இட் வில் பி அ குட் பிரசிடென்ட் டு இந்தியா. ஏன்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா will recognize India as a arms exporter, responsible arms exporter வந்து நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறார். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அதுதான் இவ்வளோ சுற்றி இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இதெல்லாம் பேசுகிறார். ஓகே, பட் இவ்வளவு டைமென்ஷன்ஸ் நமக்கு இப்போ இதில் இருந்து தெரியுது. ஓகே, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிபிடி இந்த ஆர்டிக்கலையும் இதுக்கு முந்தின ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, பட் அதில் இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக இல்லை. பட் இது ரெண்டுத்தையும் இணைச்சி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். கேபிட்டல் நேம் மாற்றுறதுக்குனா ராஜ்யசபாவில் இல்லைனா வந்து லோக்சபாலாம் இது பண்ண வேணாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அது அந்தமான் நிக்கோபாருங்கிறது யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அதனால் அதுக்கெலாம் வந்து பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. WMNA வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதுதான் WMDA. If a solid propellant issue is submitted to the UN Security Council for a ban on this export, is this possible? If so, what are all the consequences faced by India on the international grounds? See, first of all, Israel is doing these kinds of commitment, these kinds of atrocities. ஏன் இந்த atrocitiesலாம் அவங்க பண்ணுறாங்க? Because they have the backing of US. UN Security Council இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானம் வருது அப்படின்னா it will be automatically vetoed by US. So they don't have to worry about it. ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பெருசாக வராது. அதுவும் இல்லாமல் இந்தியா மட்டும் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ்லாம் போட முடியாது. பட் we have the moral obligation to do it. அதுதான் இங்கே முக்கியம். எத்திக்கலாக நீங்கள் பார்க்கணும். இதை ஒரு விஷயம், there is a concept called as law. லீகலி கரெக்ட் அண்ட் மாரலி கரெக்ட்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க. லீகலி கரெக்ட், இது லீகலி கரெக்ட் இந்த சர்க்கிளில் இருக்கிறது, இது மாரலி கரெக்ட். லா வந்து எப்பயுமே சில நேரங்களில் தான் இது வந்து அட்ஜசன்ட் ஆகுமே தவிர மேக்ஸிமம் இட் வில் பி ஆன் த லீகல் சைடு.
அப்போ லீகலி கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, the exploitation of the British, exploitation of British, the government of India is done legally, but they exploited us. ஆக்ட் போட்டு நல்லா அழகாக நிதானமாக 200 வருஷம் நம்மளை ஆட்டையை போட்டாங்க. ஓகேங்களா? அப்போது தே டிட் இட் லீகலி. லீகலாக அது கரெக்டு, பட் மாரல் கிரவுண்ட்ஸில் அது தப்பு. அதே மாதிரி தான் இப்பயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து லீகலாக கரெக்டாக இருக்கலாம், இப்போ கரெக்டாக இருக்கலாம், பட் அது அப்புறம் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதி வாஸ் அ சோஷியலி அக்செப்டட் நார்ம்ஸ். அது அந்த டைமில் வந்து சோஷியலியாக சொசைட்டியாக அக்செப்ட் பண்ணது, பட் மாரலாக அது தப்பு. அது எப்போ நமக்கு புரியுது? 200 வருஷம் கழிச்சு புரியுது. அப்போ அங்கே அந்த டைமில் வாழ்ந்தவங்களுக்கு தட் இஸ் அ சோஷியல் ப்ரெஷர், தட் இஸ் அ சோஷியல் நார்ம். விடோ ரீமேரேஜ் இஸ் அ சோஷியலி நாட் சோஷியலி அக்செப்டட் ஒன். அதுக்காக நம்ம போராட வேண்டியதாக இருந்துச்சு. இது எல்லாமே மாரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் அது கரெக்டாகணும். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேங்க. டெய்லி ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ் ஐ வில் ட்ரை டு அப்லோட். நானே இப்போலாம் படிக்கிறது இல்லை டெய்லி, அதுதாங்க ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி, ஓகே, மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். சிஏ கிளாஸஸ் வந்து டெய்லி அது ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, நான் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, மற்றவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே சார், இந்தியா நியூக்ளியருக்கு பாலிசி சொன்னீங்க, ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னு எல்லாம், ஆர்ம்ஸுக்கு இல்லையா எதுவும் அப்படின்னு கேட்குறீங்க. எதுவும் கிடையாது, ஆர்ம்ஸுக்கெலாம் எதுவும் கிடையாது. நியூக்ளியராக தான் நம்மளை அக்செப்ட் பண்ணல, அதனால தான் நம்ம இந்த மாதிரியான வேலைங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வி ஆர் நாட் அ நியூக்ளியர் பவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் வி ஹவ் பிகம் அ நியூக்ளியர் பவர். 1998 ஆப்ரேஷன் சக்தி நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது நம்ம மேலே சாங்ஷன்ஸ் தான் போடுறாங்க. அப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் இதில் வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் நம்ம ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேட் எஸ்டாப்ளிஷ் தோஸ் பாலிசிஸ், நியூக்ளியர் பாலிசிஸ், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் அப்படின்ற பாலிசிஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம ஏற்றுக்கிட்டு சொல்கிறோம், அதன்படி இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஹஸ் ரெகக்னைஸ்ட். அப்புறம் 123 அக்ரிமெண்ட்லேருந்து ஜப்பான் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு, ஆஸ்திரேலியா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு, இப்போ யூஏஇ கிட்ட அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்சிங் சைல்டு செக்ஸ் அப்யூஸ் மெட்டீரியல் இஸ் அன் அஃபென்ஸ். எஸ்சி சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இஸ் அ சூப்பர் ஜட்ஜ்மெண்ட். சைல்டு அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, இட் இஸ் ஹூ இஸ் லெஸ் தேன் 18 years. It is not only for girls, it is also applicable for boys. Okay, so இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இது வந்து அப்பீல் பண்ணது. ஓகேங்களா? ஸோ when they have asked about the role played by some NGOs with respect to vulnerable sectionனா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகேங்களா? it has been appealed supreme. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, merely watching இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை எதிர்த்து வந்து என்ஜிஓ ஒருத்தவங்க போடுறாங்க, ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன்ஸ் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வந்து கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த கேஸுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய பதிலை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பாஸ்கோன்னு ஒரு ஆக்டில் செக்ஷன் 15 வந்து இருக்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்கோ ஆக்ட் என்னது? Prohibition of Children from Sexual Offences Act. இது 2012 போடப்பட்ட ஆக்ட், பாஸ்கோ ஆக்ட். Prohibition of Children from Sexual Offences Act 2012. This ensures children are protected from the sexual assault and child pornographic exploitation. இந்த ஆக்ட் வந்து என்ஷூர் பண்ணுது அது. ஓகேங்களா? அப்போது இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இன்டர்பிரட்டட் Section 15 of this POCSO Act very broadly. Section 15 என்ன சொல்லுதுன்னா, punishment for storage of pornographic materials involving children. There is a punishment for it.
ஓகேங்களா. வெறும் ஸ்டோரேஜ்னா என்ன அர்த்தம்னா எனி பர்சன், இதில் எனி பர்சன் சிட்டிசன் கிடையாது, எனி பர்சன் who stores or possesses pornographic material in any form, any person, any form involving child which is below 18 years of age, fails to delete it. நீங்கள் delete பண்ணணும்னு நினைக்கல, destroy பண்ணணும்னு நினைக்கல, ஓகேங்களா, இல்லை ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல, அப்படின்னாலே இட் இஸ் அஃபென்ஸ். பொசஸ் பண்ணுறீங்க, அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது அஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் இன்வால்விங் த சைல்டு pornographic transmitting or propagating. நீ வந்து இதை விற்கணும்னு நினைக்கல, விற்கிறதுக்காக கிடையாது, சும்மா உன் ஃப்ரெண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற, தெரிஞ்சவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுற, அதுவும் அஃபென்ஸ் தான். அண்ட் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், நீ விற்கிற அப்படின்னாலும் அது அஃபென்ஸ் தான். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே இன்கோஹேட் அஃபென்ஸ் அப்படின்றாங்க. இன்கோஹேட் அஃபென்ஸ்னா there is another intention, hidden intention for this doing this crime. இதுவே ஒரு crime, there is another intention for doing this crime. ஓகேங்களா. அது என்ன intention அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are going to exploit this, committing an offense to do a further crime. அதுதான் incoherent offense. further crime என்னது, நீ எப்போ வேணும்னாலும் உன்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு you can pass it to others. ஸோ பாசிங் இட் டு அன் அதர்ஸ்ன்றது ஒரு க்ரைமு, பொசஸிங் இட் செல்ஃப் அ க்ரைம். ஸோ இது இன்கோஹண்ட் அஃபென்ஸ். இது சரிங்க சார், ஐ எம் நாட் டவுன்லோடிங் இட், ஜஸ்ட் வியூவிங் இட் இன் த ஆன்லைன், தென் ஆல்சோ இட் இஸ் அன் அஃபென்ஸ்ன்றார். பிகாஸ் யூ கேன் ஷேர் த லிங்க், லிங்கை வந்து ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா, அப்போ இதுவுமே ஒரு அஃபென்ஸ் தான். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த பவர் டு கண்ட்ரோல் த மெட்டீரியல் in question on the knowledge of the exercise of such control, you can share it la. So அதனால it is an offense. offenseங்கிறதால அவளை தூக்கி உள்ளே போடுங்க அப்படிங்கிறது தான் அதோடைய இம்பார்ட்டண்ட்டான பொருள். ஓகே, இதையும் நீங்கள் எக்ஸாம்பிளாக எத்திக்ஸில் எக்ஸாம்பிளாக எழுதலாம், அப்புறம் பேப்பர் அதுக்கப்புறமா வந்து எஸ்ஏல எக்ஸாம்பிளாக எழுதலாம், ஓகே, பேப்பர் 2லேயும் எழுதலாம், கவர்னன்ஸில் எழுதலாம், என்ஜிஓக்காக ஒரு எக்ஸாம்பிளாக போட்டு எழுதலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. And there is another important thing which the Supreme Court has said. Beautiful statement. The exploitation of the child irukku pathingala, it does not stop after the screening of that video. அப்போ மட்டும் அது ஸ்டாப் ஆயிடுறதில்ல. The very thing which the child, இப்போ வந்து அந்த சைல்டு நினைக்குது, அதாவது நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் கிவிங் த சைல்டு அ க்ளோஷர் ஆஃப் தட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ தட் இஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அதனால தான் நீ வச்சிருந்தாலே அது அஃபென்ஸ்னு அர்த்தம், இல்லை நீ வந்து லிங்கை ஷேர் பண்ணாலுமே அது அஃபென்ஸ்னு அர்த்தம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ சேயிங், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் அமெண்டிங் த போஸ்கோ ஆக்ட். போஸ்கோ ஆக்டை அமெண்ட் பண்ணுங்க, சைல்டு ப்ரோனோகிராஃபி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதில் யூ ஹாவ் டு ஆட் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல். சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோனோகிராஃபி அப்படிங்கிறது இட் இஸ் அ கன்சென்சுவல் ஆக்ட் between two elders. ரெண்டு அடல்ட்டும் வந்து ஒத்து செஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அதுதான் ப்ரோனோகிராஃபிக் பொருளில் வரும். சைல்டு அப்படின்னா தேர் இஸ் நோ கன்சென்ட், இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், தட்ஸ் ஆல். ஸோ ப்ரோனோகிராஃபி அப்படின்னு போடுறது இட் இஸ் ட்ரிவியலைசிங் தட் இஷ்யூ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் போஸ்கோ ஆக்டை இந்த மாதிரி இந்த பேரை வந்து மாற்றுங்க, இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் கண்டென்ட்னு மாற்றுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் Supreme Court has evolved the principle of constructive possession. Constructive possession, இதுதான் நான் சொன்னது. அதாவது mere possessing, அதாவது அந்த நாலேஜே வந்து ஒரு ப்ராப்ளம் தான், பிகாஸ் யூ கேன் கண்ட்ரோல் இட் அண்ட் யூ கேன் பாஸ் இட் எனி டைம் யூ வாண்ட். ஸோ இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் another important article.
Next is with respect to Bombay High Court strikes down the ஒரே இந்த வாரம் அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படியே கதகளி ஆடிட்டு இருந்தாங்க ஏன்னு தெரியல. பாம்பே ஹை கோர்ட் இது சுப்ரீம் கோர்ட் இல்லை. ஸ்ட்ரைக் டவுன் த சென்டர்ஸ் அமெண்டட் ஐடி ரூல்ஸ். ஓகேங்களா, ஐடி ரூல்ஸில் வந்து சென்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி ரூல் படி இட் ஹாஸ் எம்பவர்டு த சென்டர் டு செட்டப் அ ஃபேக்ட் செக்கிங் யூனிட். ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை வந்து எம்பவர் பண்ணுறாங்க. அப்படி எம்பவர் பண்ணும்போது இட் டு ஐடென்டிஃபை ஃபேக், ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கவர்மெண்ட். ஃபேக்கு, ஃபால்ஸு, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கவர்மெண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த 3 வார்த்தையுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபேக்கு, அதுக்கப்புறம் ஃபால்ஸு, டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் அபவுட் த கவர்மெண்ட். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை பண்ணுறாங்க. இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து சொல்லிடுச்சு. ஏன் சொல்லுது? பிகாஸ் இட் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 19(1)(g), 19(1)(a) அப்புறம் 19(1)(g). 19(1)(a) என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் ஆர்டிகல் 1(g) என்னது? ஃப்ரீடம் அண்ட் ரைட் டு ப்ரொஃபஷன். இது ரெண்டுத்தையுமே வந்து அது மீறுது. இந்த 3த்தையுமே அது மீறுது அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் ஆர்டிக்கல் 14 எப்படி சார் மீறுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 14 இஸ் வாட்? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் த செக்ரிகேஷன் விச் யூ ஆர் டூயிங் ஷுட் நாட் பி ஆர்பிட்ரி. இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒருத்தனை ஒரு ப்ரொஃபஷன் பண்ண விடாமல் தடுக்கிறீங்க. யாருக்கு மட்டும்? சென்டருக்கு மட்டும் அப்படின்றீங்க. ஏன் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் எல்லாருக்குமே இருக்கலாம்ல, ஏன் சென்டருக்கு மட்டும்? ஸோ இட் இஸ் அன் ஆர்பிட்ரி ஒன் அண்ட் இட் இஸ் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஏன்? பிகாஸ் ஆர்டிகல் 19(2) கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க? 8 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 8 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன? மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் சொல்லும்போது ஒரு வாட்டி திருப்பி என் கூடவே சொல்லுங்கள். சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர், ஓகேங்களா, டிஃபமேஷன், அதுக்கப்புறமா வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், இன்சைட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸு, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டென்ஷன் டு டூயிங் அன் அஃபென்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அஃபென்ஸ். ஆனால் இதில் எதுலேயுமே வந்து என்ன இல்லை? ஃபால்ஸ் அண்ட் ஃபேக், ஃபால்ஸ், ஃபேக், டிஸ்இன்ஃபர்மேஷன் கேன் பி அஃபென்ஸ்னு இல்லை. ஓகேங்களா, அப்போது இது அஃபென்ஸாக இல்லை, அஃபென்ஸாக கருதப்படாது. இட் இஸ் அன் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது, இது மீறுது. அப்போ இட் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 19, ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மீறுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன். இப்போ தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் சட்டைரிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக கொடுக்குறாங்க அப்படின்னா, தட் கேன் ஆல்சோ பி இன்டர்பிரட்டட் அஸ் த ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் பை த ஃபேக்ட் செக்கிங் யூனிட். ஏன்னா they have not defined what is fake, what is false, what is disinformation. So அதை டிஃபைன் பண்ணாதனால it is what to say, அது வந்து ரொம்ப மீனியலாக இருக்குது. it can be open to interpretation. ஸோ அதனால் it is not worth. ஓகேங்களா, it is against the ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேகாக இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, இதே தான் நம்ம ஒரு ஆர்டிக்கலும் வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு எடிட்டோரியலும் வந்துச்சு. அதில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நான் சொன்னது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி படிச்சிருங்க. Next is with respect to weighing in on business as usual with China. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியல, எக்கனாமிக் சர்வே மேலே போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. ஓகேங்களா, அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், there is a problem with China. Dispute between India and China.
என்னென்ன இம்பார்ட்டண்டான டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா, நாட் ரெகக்னைசிங் அருணாச்சல் பிரதேஷ் as India's integral part of India. First of all, China is not recognizing them. Arunachal Pradesh recognize பண்ணல. And with respect to it, they are giving stapled visas. Stapled visa issue னு ஒரு issue இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if you are going to a country, பாஸ்போர்ட்டோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விசா கொடுப்பாங்க. விசா, ஓகேங்களா, அந்த இடத்துல தங்கறதுக்கான அனுமதி சீட்டு அது. அப்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வாட் டு சே, இட் வில் பி ஒரு இது மாதிரி அடிப்பாங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட சீல் இருக்கும், சீல்டு விசாஸ் தான் இருக்கும். பட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவோட பார்ட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணாதனால, தே ஆர் கன்சிடரிங் த சிட்டிசன்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் ஆஸ் தேர் சிட்டிசன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் நாட்டுக்குள்ளே தானே இருக்க, அதனால் உனக்கு அந்த சீல் கிடையாது, வெறும் ஸ்டேபிள் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. விசாஸை ஸ்டீல் பண்ண மாட்டுறாங்க. அந்த நாட்டுக்காரங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா, அங்கே இறங்கின உடனே சீல் பண்ணணும். பட் சீல் பண்ணாமல் வெறும் ஸ்டேபிள் மட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இதை வந்து இவங்க அருணாச்சல் பிரதேஷுக்கு மட்டும் பண்ணல, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ 2009 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இட். இது எதனால் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரெகக்னேஷன் ஆஃப் த டிபெட் as a integral part of China. யார் முதல்ல பண்ணுறா? தேவையில்லாத வேலையை நம்ம தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் we are recognizing Tibet as a integral part of China. இந்தியன் கவர்மெண்ட் இஸ் 1954 ரெகக்னைஸ் பண்ணுறோம் அதை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அருணாச்சல் பிரதேஷ் இஸ் சதர்ன் டிபெட்டுன்னுறான். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அங்கே தான் ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ த பாலிசி ஆஃப் மாவோடைய பாலிசி. இது 5 ஃபிங்கர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஃபிங்கர் பாலிசி. தே ஆர் கன்சிடரிங் டிபெட் ஆஸ் அ பாம் அண்ட் 5 ஃபிங்கர் பாலிசி. டிபெட் ஆஸ் அ பாம் அண்ட் 5 ஃபிங்கர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்ஸை சின், அதை அவங்க பிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேபாள், அதுவும் அவங்களோட இடம்னு நினைக்கிறாங்க, நேபாள். அண்ட் தென் சிக்கிம், பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, இதுதான் அவங்களுடைய பாம் அண்ட் 5 ஃபிங்கர் பாலிசி. இதுக்கு அவங்க பயன்படுத்துகிற டெக்னிக்கு பேர் சலாமி ஸ்லைசிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து போனால் தானே வாரு. இன்றைக்கி இங்கே இருப்பீங்க, நாளைக்கு ஒரு 5 அடி முன்னாடி போ, அடுத்த நாள் ஒரு 5 அடி முன்னாடி போ, சண்டை வரும், சண்டை போடு, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரி, இதுதான் புது ஸ்டேட்டஸ்கோன்னு அறிவிக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போகிறது, அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போகிறது. ஏன்னா இட் இஸ் அன் அன்மேன்டு லேண்ட், அன்கவர்டு லேண்டு. அப்போ எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம போயினே இருக்கலாம். இதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், we are introducing vibrant village program where we are installing villages in the villages, nearby villages, bordering villages which is bordering China. Vibrant village program. அங்கே நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸாக பண்ணுறோம், கனெக்டிவிட்டி கொடுக்குறோம், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ தே வில் பி used as a eyes and ears of the Indian government. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அஞ்சஞ்சடியாக போயிட்டு அவங்க அவ்வளோதான் அவங்களுடைய சிட்டிசன்ஸை நம்மளோட இடத்துல கொண்டு வர வச்சுருவாங்க. ஸோ ப்ராப்ளம் இங்கே அதுதான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம், இல்லீகல் ஆக்குபேஷன் ஆஃப் த ஆக்ஸை சின். இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க இப்போயுமே அவங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ், பிஆர்ஐ மாதிரி, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரி அவங்களோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ் வேர் தே ஆர் டெலிபரேட்லி ஹேவிங் டெப்ட் ட்ராப் டிப்ளமசி. அண்ட் டோக்லம் இஷ்யூ வந்து எது கூட நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் கூட நடக்குது. நம்ம தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் த பூட்டான். டோக்லம் இஸ் அ ட்ரை ஜங்ஷன். ஓகேங்களா, டோக்லம் இஸ் அ ஏரியா விச் இஸ் டிஸ்பியூட்டட் பிட்வீன் சைனா அண்ட் பூட்டான். நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன்க்ரீஸிங் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி இன் டோக்லம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை தடுக்கிறோம். டிபெட் இது பூட்டானோட சார்பில் நம்ம போய் அதை தடுத்தோம். அதுதான் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2019 நடக்குது, 2018-19 இது நடந்துச்சு. 2020 டீப்சாங் இஷ்யூ இல்லைனா லடாக் இஷ்யூ. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்கு.
இன்னுமே வந்து அந்த டீப் சாங்லேயும் டம் சோக்லேயும் வந்து இந்த இஷ்யூ வந்து போயிட்டே தான் இருக்குது. மற்ற இடத்துல வந்து எஸ்கலேஷன் வந்து டீஎஸ்கலேஷன் பண்ணிட்டாங்க. 75% ஆஃப் த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சுன்னு இப்போ கூட ரீசெண்டாக ஜெய்சங்கர் சொன்னதாக நம்ம சொன்னோம். இதை தான் இப்போ போயிட்டுருக்குங்க. அப்போ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இந்த பஞ்சாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வருது. 2020 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் சேஞ்சிங் இட்ஸ் எஃப்டிஐ பாலிசி. என்னன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, entity who wants to invest in India, who shares the border, bordering countries-ஆ இருக்குது, இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரியாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா they can only come through government approval route. எஃப்டிஐயில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா there are two routes. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ரூட், ஒன்று வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட். இஃப் யூ ஆர் பார்டரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டில் தான் நீங்கள் உங்களால் வர முடியும், ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ரூட்லலாம் வரவே முடியாதுன்னுறாங்க. ஸோ இது எதுக்காக சைனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா இஸ் அக்யூசிங் இந்தியா, இவங்க வந்து எங்களுக்கு தேவையில்லாமல் தடையை போடுறாங்க, தடையை போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, COVID-19 அப்போ ஹாஸ்டைல் டேக் ஓவர் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸை தடுக்கிறதுக்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த COVID-19 அப்போ வந்து அந்த கம்பெனியை வந்து காப்பாற்றுறதுங்கிறது இந்தியாவுடைய ஒரு தலையாய கடமை. ஸோ அதனால் இந்த பாலிசியை நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே 2024 வந்து என்ன சொல்லுது, சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, they are favoring India's plugging itself into Chinese supply chain. அதாவது சர்வே வந்து ஃபஸ்ட்டு there is a huge deficit அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் there is a huge deficit first of all, and India is having a minimal supply chain connectivity when compared to China. நம்மளோட சப்ளை செயின், குளோபல் சப்ளை செயினுடைய இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா less than 2% தான். ஓகேங்களா, அதாவது வந்து 2% தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்மளுடைய சப்ளை செயினே இருக்குது. பட் சைனா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் மோர் பிகாஸ் தே ஆர் த மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்ட். அப்போது டு ரெடியூஸ் த டெஃபிசிட் and to increase the India's access to the supply chain, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to encourage more FDIs from China. அப்போ சைனா கூட நம்ம FDI இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது சைனாவுடைய சப்ளை செயின் நம்மளோட சப்ளை செயினாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் we will increase our accessibility to the supply chain. இதுதான் எக்கனாமிக் சர்வே சஜஸ்ட் பண்ண ஒரு மெத்தட். இது எவ்வளவு ஃப்ளாடு, எவ்வளவு தப்பு அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்கிறார். ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூடோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there are some diplomatic initiatives to cool off this standoff வந்து கூல் பண்ணுறதுக்கு there are some diplomatic initiatives. There are 3 types of initiative. diplomatic talkல வந்து 3 types of diplomatic talks இருக்குது. ஒன்று வந்து track 1 அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று track 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து track 1.5, அதுக்கப்புறம் 2, 3 போயிட்டே இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து track 1, track 1.5, track 2 அப்படின்னு இருக்குது. இந்த track 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, officials of government of India and other country will speak, இல்லைனா any other 2 countries of officials will speak on behalf of a issue. அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் வந்து பேசுவாங்க. there are some procedures, protocols, இது எல்லாமே இருக்குது அவங்களுக்கு track 1 டிப்ளமசி அப்போ. track 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அஃபீஷியல்ஸ் who are representing government of India and other country will speak. நான் அஃபீஷியல்ஸ் will speak. பிஸ்னஸ் என்டிட்டி, NGO இந்த மாதிரியான ஆளுங்க பேசுவாங்க. track 1.5 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, both of them will be present. அஃபீஷியல்ஸும் இருப்பாங்க, நான் அஃபீஷியல்ஸும் இருப்பாங்க. அஃபீஷியல்ஸ் they won't follow their protocols, that's all. அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் இல்லாமல் ப்ரைவேட் கெப்பாசிட்டியில் பேசுவாங்க. ஸோ this is called as track 1.5 diplomacy. So to reduce the standoff, China and India is employing this 1.5 and 2 track. அப்போ இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, சைனீஸ் அந்த நான் அஃபீஷியல்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் நான் அஃபீஷியல்ஸ் கிட்ட, ஸ்டேட்டஸ் கோ ஹஸ் சேஞ்ச்ட், இதுதான் சலாமி ஸ்லைசிங். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் கோ ஹஸ் சேஞ்ச்ட்,
இப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் தான். patrolling points, 15 patrolling points which we would have earlier patrolled are now patrolled by China. We don't have any access, first of all. And it is, நான் சொல்லுங்க, ஆத்தர் சொல்கிறார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, நான் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, சைனீஸ் அஃபீஷியல்ஸ் they are saying that, see, this is now the new status quo, accept it, first of all. இந்தியன் கிட்ட சொல்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், நான் அஃபீஷியல்ஸ் கிட்ட, accept it and we can concentrate on the economic side. எக்கனாமிக் சைடில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது தனியாக போயிட்டே இருக்கட்டும், இது ஒரு பஞ்சாயத்து தனியாக போட்டோம், மிலிட்ரி சைடில் போட்டோம், பட் we should concentrate on the economic side. And they are proposing some, அதாவது வந்து எங்களோட ஜேர்னலிஸ்ட் கிட்ட நீங்கள் எங்களோட ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் அனுமதி கொடுங்க, பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க, எஃப்டிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு இவங்க இந்த சைட்லேயே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா, சைனாவுடைய வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்றாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெரிட்டரியை அரிச்சு எடுக்கிறது, ஆர் சலாமி ஸ்லைசிங் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து there is a huge deficit with respect to China. ஓகேங்களா, அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் நம்மளுக்கும் சைனாவுக்கும் டெஃபிசிட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா $105 பில்லியன் இருக்குது 2023. அண்டு சைனா வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க இதை கம்மி பண்ணுறதுக்கு. பிகாஸ் தே வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டெஃபிசிட் வித் இந்தியா, அப்போ தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனிஸுக்கும் பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு மார்க்கெட் ஆக்சசிபிலிட்டியும் அவங்க என்ஷூர் பண்ண மாட்டாங்க. அவர் ஸ்ட்ரென்த் இஸ் இன் சர்வீசஸ், ஃபார்மசூட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், இதில் எந்த ஒரு முயற்சியும் அவங்க வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்டார்ஸ், அதில் நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறோம் சைனாவுக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பெரிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் தேர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் கால்ட் அஸ் China +1 ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் கோவிட் லாக்டவுன் அவங்க மேனுஃபேக்சரிங் அப்படியே படுத்துருச்சு. அப்போ அவங்க எந்த ஒரு பொருளையுமே வந்து வெளியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே விடலை. அப்போ மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டுக் அண்ட் ஹிட். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆஃப் சைனா இஸ் நாட் அ ஃபீஸிபிள் ஐடியா, இட் இஸ் நாட் பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சைனாலேயும் நம்மளோட மேனுஃபேக்சரிங் இது இருக்கட்டும், பட் சைனா கூட சேர்ந்து இன்னொரு கண்ட்ரிலையும் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கணும். ஃபார் தட் த ஃபேவரபிள் பொசிஷன் இஸ் இந்தியா, மெக்சிகோ, வியட்நாம், பங்களாதேஷ், இது போல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. பிகாஸ் சைனா மாதிரியே நம்மளுக்கும் பாப்புலேஷன்லேருந்து மார்க்கெட்லேருந்து எல்லாமே வந்து அதிகம். அதே மாதிரி வி ஆர் டாமினேட்டிங் த சவுத் ஏஷியன் இந்தியன் ஓஷன் ரீஜன். அப்போது இதனால் வந்து சைனா +1 இந்தியா இஸ் அ பெஸ்ட் டெஸ்டினேஷன் கண்ட்ரி. ஆனால் இதே நீங்கள் சைனாவுடைய எஃப்டிஐ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ இன்சென்டிவ் ஃபார் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஏன்னா சைனா இது கண்ட்ரோல் பண்ணுற அதே பாலிசிஸை இங்கேயும் சைனா கண்ட்ரோல் பண்ணாதுன்னு எந்த நிச்சயமும் இல்லை. அப்போ தே வில் கோ ஃபார் அனதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் பங்களாதேஷ், வியட்நாம், மெக்சிகோ, இப்படி போயிடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் which is with respect to the China's objective of dominating future industries. Future industries dominate பண்ணனும் சைனா நினைக்குது, which is critical sectors, electric vehicles இருக்கட்டும், semiconductors இருக்கட்டும், these are the future industries. ஸோ அதை எக்காரணத்தை கொண்டும் அவங்க இங்கே வந்து திறக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க. டொமஸ்டிக் கன்சப்ஷன், அதாவது வந்து அந்த கிரிட்டிக்கல் அந்த மினரல்ஸ் வந்து டொமஸ்டிக்லேயே தான் வந்து சுற்றணும்னு நினைப்பாங்களே தவிர எக்ஸ்போர்ட் பண்ணவே விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த இதுக்கான எக்ஸ்போர்ட்டிங்கில் இங்கே இன்க்ரீஸ் ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோம், கிரிட்டிக்கல் செக்டார்ஸில் தான் நம்மளுடைய சைனீஸ் டிபெண்டன்ஸை குறைக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் மேட்சே ஆகலையே. நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் ரிகரஸ் ஸ்க்ரூட்டனி ஆஃப் சைனா. ஓகேங்களா, when it is coming to the exporting of the technology எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது there is a rigorous scrutiny with respect to Chinese government because they are not a market economy கிடையாது. They are subjected to the government policies. They are still politically a communist government, not a capitalist government. அவங்களோட எக்கனாமி தான் கேபிட்டலிஸ்ட்.
அவங்களோட கவர்மெண்ட் இஸ் அ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். ஸோ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் டிக்டேட் பண்ணுற மாதிரி தான் அங்கே எக்கனாமி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் கிரிட்டிக்கல் பார்ட் எல்லாமே இங்கே தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த போர்டு மாட்டுறது ரோடு அதாவது வந்து இந்த அந்த வீல் மாட்டுறது டோர் மாட்டுறது இந்த மாதிரி ஒன்றா மற்ற வெளிநாட்டில் போயிட்டு அசம்பிள் பண்ணி அங்கே விற்றுக்கோங்க. பட் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஆகாது. மறுபடியும் கிரிட்டிக்கல் செக்டார்ஸை நம்ம வந்து ப்ரீச் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அன் அசம்ஷன். என்னது சைனீஸ் எஃப்டிஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we will reduce the trade deficit of China அப்படின்ட்டு. மற்ற இடத்துலலாம் பாருங்கள் this assumption is wrong because ஏஷியானில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானாலுமே they are not the deficit is not reducing because சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are also using another countries as bypass. வியட்நாம் வழியாக ஏஷியானுக்குள்ளே நுழைக்கிறாங்க. வியட்நாமும் சைனாவும் they are enjoying free trade agreement. அப்போ வியட்நாம் வழியாக அங்கேருந்து வியட்நாம்லேருந்து மற்ற ஏஷியான் கண்ட்ரீஸுக்கு அவங்க பொருளை விற்கிறாங்க. இந்த சைடில் மெக்சிகோ வழியாக யூஎஸ்க்கு விற்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ராப்ளம். ஸோ தே ஆர் பைபாஸிங் இட். ட்ரேட் டெஃபிசிட் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃப்ளாடு அசம்ஷனு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க, இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் கொலிஜியம் சிஸ்டம். ஓகே, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பிலிம்ஸ்லேயும் கேட்கலாம், அடுத்த வாட்டி 2025 பிலிம்ஸில் கேட்கலாம், அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ்லேயும் கேட்கலாம். இப்போவே மெயின்ஸை பற்றி எதுக்கு சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் இன்டெகிரேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, integrated preparation will always work. நான் வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ளாடு திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ கிளாஸில் உட்காந்துட்ருப்பேன். சார் வந்து அந்த மெயின்ஸ் பற்றி பேசுவார். மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் முதல்ல பிலிம்ஸை நடத்துங்க, அப்புறம் மெயின்ஸ் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்படி தான் என்னுடைய திங்கிங் இருக்கும் நான் படிக்கும்போது. ஓகேங்களா. பட் அதே தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல். ஓகே ஓகே இப்போ வந்து எஸ்சி பற்றி பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் கவர்மெண்ட் டு எக்ஸ்பிளைன் த டிலே இன் த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க, why there is a delay with respect to the appointments and you are treating the collegium's recommendations as a select committee recommendation. நாங்கள் ஒன்றும் செலக்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கிடையாது. we are collegium. செலக்ட் கமிட்டியில் நீங்கள் உங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து எப்போ வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் collegium system you have to respect it because it has been created by the second judge case by Supreme Court in order to ensure the independence of the judiciary. அப்போ நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும், ஆனால் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. இட் இஸ் ராங் இன் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஏன் இவ்வளோ நாள் பைலப் பண்ணி வச்சுருக்கீங்க, we want an explanation அப்படிங்கிறாங்க. explain it. அண்ட் இதே ஒத்த ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். இட்ஸ் a beautiful article which you have to read. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is an harmony of functionality between the executive and legislature. There is no problem with it. ஏன்னா executives are taken from the legislature and they are enjoying the majority. As long as they are enjoying the majority in the parliament or state legislature, they have no trouble in imposing their will, which is dubbed as the will of the people. அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபுல் absolute majority என்ஜாய் பண்ணுற வரைக்கும்
there is no trouble for them to imposing law in a legislature, parliament. Problem illa. So they work in harmony, no problem. But a true independence or true working of the constitution எப்ப தெரியும் அப்படின்னா when there is an harmony with judiciary. அப்ப இந்த 3 branches of the government இருக்கு பாத்தீங்களா, executive, legislature, judiciary, இவங்களுக்குள்ள ஒரு harmony in functionality, instrumentality இருக்கும் பொழுதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கிடைச்ச வெற்றின்னு அர்த்தம். அண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they should ensure the judicial independence. judicial independence வந்து we have to ensure அப்படின்னு சொல்லுது. So judicial independence which makes the constitution great. But that judicial independence is not absolute. அப்சல்யூட்னா என்னது, என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்ற பேர்லன்னு இருக்கக்கூடாது. தட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் should also be guided by the constitutional discipline. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே எழுதுங்க, இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நீங்கள் உங்களோட மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனல் டிசிப்ளின் which is rule of law, rule of good conduct and accountability. அவங்களோட ஒவ்வொரு இதுவும் அக்கௌண்டபிளாக இருக்கணும் வித் கான்ஸ்டிடியூஷன். அவங்களோட ஒவ்வொரு செயலும் கான்ஸ்டிடியூஷனலுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது இல்லை அப்படின்னா இட் வில் பிகம் ஜுடிஷியல் அரகன்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் கவர்மெண்ட் டு பேலன்ஸ் த ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி வித் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் we are in need of a what to say a commission. NJAC மாதிரி ஒரு கமிஷன் தேவை for the appointment of judges. இப்போ என்ன பண்ணுறாங்க, the ultimate authority is rest with the judges itself. Judges are appointing themselves. ஓகேங்களா, இது எப்போ எவால்வ் ஆகுது, செகண்ட் பெஞ்ச் ஜட்ஜில் எவால்வ் ஆகுது. ஆர்டிக்கல் 124 என்ன சொல்கிறாங்க, 124 தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ப்ரொவிஷன் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை இருக்குது which is nothing but president has to consult with the CJAன்னு இருக்குது. ஸோ செகண்ட் பெஞ்ச் ஜட்ஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, செகண்ட் ஜட்ஜ் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ்ன்னுறாங்க. அப்போ கன்கரன்ஸ்னால் என்ன அர்த்தம், சிஜேஐ சொல்கிறது தான் பிரசிடென்ட் கேட்கணும்னு அர்த்தம். சிஜேஐ வெறும்னா அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்போடு சொல்லக்கூடாது. he has to consult with the 2 most senior judge of the Supreme Court and there bonds the collegium system 1993. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ஜுடிஷியல் கிரியேஷன். the collegium system is a judicial creation, but there is a problem with this. There is no accountability. They are not accountable. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து ஏதாவது அவர் மேலே அலிகேஷன் வருது, ஹை கோர்ட் ஜட்ஜ் மேலே ஏதாவது அலிகேஷன் வந்தாலுமே the collegium is not responsible. இப்போ கூட ரீசெண்டாக கர்நாடகா ஹை கோர்ட்டில் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he is saying some degradable remarks to a lawyer. women lawyer பார்த்து ஒரு degraded remarks சொல்கிறார். ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டையே வந்து ரிமார்க்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் யார் அப்பாயின்ட் பண்ணுறது, கொலிஜியம் சிஸ்டம் மூலமாக தான் அவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க. ஸோ கொலிஜியம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு இட். ப்ராப்ளம் அங்கே தான். அப்போ என்ன பண்ணணும், there is no investigation before. தரோ இன்வெஸ்டிகேஷன் இல்லை, யார் நியமிக்கிறாங்க, ஏன் இவங்களை செலக்ட் பண்ணீங்க தெரியாது, ஏன் இவங்களை செலக்ட் பண்ணலை தெரியாது. இந்த கொலிஜியம் சிஸ்டம்னால என்ன ஆகுது, there is a clash between the judiciary and executive. இந்த கிளாஷ்னால என்ன ஆகுது, represent some important representation judges are not appointed. For example, there is a judge, அவர் பேர் வந்து கிரிப்பால். ஓகேங்களா, மிஸ்டர் கிரிப்பால். he is the first known judge openly declared as a gay judge.
கே ரைட்ஸுக்கு வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டான சில இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு. பட் he is not appointed. He is recommended by the collegium way back in 2017 itself. Till now he is not appointed. So problem அங்கே தான் இருக்குது. And there is no diversity. In collegium systemலேயே there is no diversity. இது வரைக்கும் ஒரு சிஜேஐ உமன் சிஜேஐ கூட கிடையாது. உமன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மி. ஓபிசிலேருந்து எஸ்சி/எஸ்டி ரெப்ரசன்டேஷன், மைனாரிட்டிஸ் ரெப்ரசன்டேஷன் கம்மி. இது கொலீஜியம்லேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்ட் தே ஆர் டாமினேட்டட் பை நெப்போட்டிசம், அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும்? we have to replace the collegium with respect to some independent commissions, but that commission should be free from any ideology, should be free from political interference, should have judicial independence, should have legal protection from criminal and civil cases. So இந்த மாதிரி that commission should be an independent commission. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதே ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி நம்ம வேர்ல்டில் எப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்ணிலாம் பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு ஐ திங்க் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம பேசியிருந்தோம். அதை யூகேயில் வந்து இல்லைனா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து there are some non-legal personalities also in the collegium. அதாவது வந்து கம்போசிஷனில் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து இதை பண்ணலாம். நான் லீகல் பர்சனாலிட்டிஸும் வைக்கலாம், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாலிட்டிஸை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம். திஸ் இஸ் how you have to integrate many newses. Okay. Next is with respect to the staunch the beach. அதாவது வந்து it is with respect to Indus water treaty. Indus water treaty பற்றி பேசும்போது it is one of the most comprehensive treaty for Pakistan. நமக்கு இல்லை. ஓகேங்களா? it was negotiated in 1960s. okay, it was negotiated in 1960s. 1960s வந்து negotiate பண்ணுறாங்க between Pakistan and India. it is brokered by World Bank. 6 இண்டஸ் ட்ரீட்டி இருக்கு. 6 இண்டஸ் அண்ட் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ், சனாப், ஓகேங்களா, சனாப், அதுக்கப்புறமா வந்து ஜலம். this will be used by west flowing rivers used by Pakistan. East flowing rivers Ravi, Sutlej, Bias. This east flowing rivers will be used for India. இந்த ட்ரீட்டி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸுக்கு 80% ஆஃப் த யூஸ் இஸ் கிவன் டு பாகிஸ்தான். 20% தான் நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can construct some dam projects. டேம் ப்ராஜெக்ட்ஸ் we can construct, பட் அதை வந்து நான் கன்சம்டிவாக இருக்கணும். நான் கன்சம்டிவ்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த வாட்டரை நீங்கள் எடுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கன்சியூம் இட். நான் கன்சம்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் இஸ் அ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஆல்சோ. பெர்மனன்ட் இண்டஸ் வாட்டர் கமிஷன் இருக்குது. அப்புறமா வந்து தேர் ஆர் சம் அதர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஆர்பிட்ரி பெர்மனன்ட் ஆர்பிட்ரி கவுன்சில் இருக்குது, கமிட்டி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த பெர்மனன்ட் வாட்டர் கமிஷன் டிஸ்பியூட் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மீட் பண்ணி பேசிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு 2020 ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா we wanted to further renegotiate this treaty. ஏன் ரீநெகோஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஆஃப் த அக்ரெசிவ் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு பாகிஸ்தான். ஓகேங்களா? பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் யூஸிங் டெரரிசம் ஆஸ் அ ஷீல்டு டு அட்டாக் இந்தியா. யூரி அட்டாக் நடக்குது. அப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, his famous statement is war and the blood and water cannot flow together. Blood and water cannot flow together.
first of all. So aggressive attitude of the Pakistan is the first reason for India deciding to renegotiate the treaty. Aggressive attitude of Pakistan, first of all. Second வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to the environmental changes and our climate commitment. climate changeனாலையும் அதுக்கப்புறமா வந்து environmental changeனாலையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய climate commitment for the Paris agreement-ஆ இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கப்புறம் கிளாஸ்கோவில் நம்மளுடைய பஞ்சாமிர்த அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், we need to increase our renewable capacity first of all. இப்போ renewable capacity increase பண்ணோம்னா renewable energy projects like hydroelectric projectsலாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு we have to renegotiate the treaty. There is no other go. And there is another important thing. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some projects which we have begun like Kishan-Ganga project, Rattle Dam project, இதெல்லாம் it has been disputed by the Pakistan and they are accusing us India is committing water terrorism. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நம்ம பெர்மனண்ட் கமிஷன் வந்து பெர்மனண்ட் கமிஷன் வந்து 2 சைடும் வந்து மீட் பண்ணணும். நம்ம we are holding it. ஓகே, அதனால தான் இது நியூஸில் இருக்குது. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம். நான் இப்படி தீம் சொல்கிறதெல்லாம் ஒரு வாட்டி தீம்ஸ்ன்னு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன் பர்பஸ். ஏன்னா அப்போ எனக்கு ஹோலிஸ்டிக்காக தெரியாது. இப்போ சொல்லும் போதே இதெல்லாம் ஒரு பேப்பரில் தீம்ஸ் அப்படின்னு போட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொன்னேன், கொலீஜியம் பற்றி சொன்னேன், அது ஒரு தீம். ஓகே, ஸோ இப்போத்துலேருந்தாவது அட்லீஸ்ட் இதை பண்ணுவோம் நம்ம. அப்புறம் somebody can post it for me. அப்போ ஹோலிஸ்டிக்காக நம்ம சொல்லும்போது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி ஏதாவது நான் நடத்துவேன்னு சொல்லலை, நடத்துகிற மாதிரி ஏதாவது இருந்தால் ஐ வில் யூஸ் இட். ஓகே, pivot to watch. ஓகேங்களா? யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, what they have done is they have cut their interest rates for the first time in more than 4 years. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஓகேங்களா? யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், ஃபெட்னா ஃபெடரல் ரிசர்வ்ஸ்னு அர்த்தம். ஃபெடரல் பேங்க் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் அ ரிப்பலிங் எஃபெக்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். போத் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் will feel the effect. ஓகேங்களா? அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ they have cut down their interest rates. ஸோ சில விஷயங்கள், சில கான்செப்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேங்களா? இப்போ டாலர், இஃப் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி மீன்ஸ் ஓகே ருப்பியாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது டொமஸ்டிக் கரன்சி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். when there is a strong dollar then our domestic currency is depreciating னு அர்த்தம். அதனால தான் அது ஸ்ட்ராங் டாலராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் இப்போது டாலர் வந்து எப்போ வந்து அப்போ ஸ்ட்ராங் ஆகும், when there is a demand for the dollar. டாலருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது டாலர் will become more stronger. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டாலர் வந்து நான் வாங்கிறதுக்கு ஐ ஹவ் யூஸ்டு 40 rupees முன்னாடி. இப்போ டாலர் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்ஃப்ளேஷன் தானே, அப்போது நான் நிறைய டாலர் கொடுத்து, இப்போ வந்து நான் $80 கொடுத்து கூட ஒரு டாலர் வாங்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன். அப்போ டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவர் ருப்பி ஹாஸ் டிக்ரிஷியேட்டட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதுதான் இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் சொல்கிற இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. இப்போது ஃபெடரல் பேங்க் ஆஃப் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன்க்ரீஸிங் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்.
லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது என் பேங்க்குக்கு நீ வர அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் அதிகமாக கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ எஃபிஐ, ஸ்டாக் மார்க்கெட்டில் டாலர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணவங்க, தே வில் டேக் தேர் டாலர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் த யூஎஸ் மார்க்கெட் ஆர் யூஎஸ் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஆர் கிவிங் மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ என்ன ஆகும், இட் இஸ் ஆப்வியஸ்லி மீன்ஸ் ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல், ஃப்ளைட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ். டாலர்ஸ் வந்து நம்மளுடைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து யூஎஸ்க்கு போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ டாலர்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா இது கம்மியாயிடுதுன்னு அர்த்தமா? டாலர்ஸ் வந்து இருக்கிறது டிமாண்ட் வந்து சப்ளை வந்து கம்மியாயிடுது. அப்போ டிமாண்ட் அதிகமாகிடும், அவர் ருப்பி வில் ஆட்டோமேட்டிக்கலி டிப்ரிஷியேட். ப்ராப்ளம் இங்கே அங்கே தான் இருக்குது. அப்போது இதே ரிவர்ஸில் இப்போ பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டிக்ரீஸிங் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து எடுத்து எங்கே அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருதோ, எங்கே அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மூவ் என்ன பண்ணுது, இட் வில் இன்க்ரீஸ் த ஃபாரெக்ஸ். அப்போ ஃபாரெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது த டிமாண்ட் ஆஃப் த டாலர்ஸ் வந்து கம்மியாகவும் நம்மளுடைய ருப்பீஸோ இல்லை டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய ருப்பீஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு மூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ தான். இதை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் கான்செப்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எக்கனாமிக்ஸ் தான் ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வாட்டி அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஏறினா என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இப்படி அவங்க ஃப்ளைட் போச்சுன்னா என்ன ஆகும், இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கான்செப்ஷுவலாக நீங்கள் அங்கே யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம். தட்ஸ் ஆல், சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா நீட்ஸ் த ஆங்கர் ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஜூன் 26, என்ன சார் திடீர்னு ஜூன் 26லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் there is another article with respect to national security strategy. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நான் எங்கேயும் லைப்ரரி மாதிரி எதுவும் வச்சிடல. திடீர்னு ஆமாம் இது ஆல்ரெடி நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜின்னு ஏதோ ஒரு மூலையில் பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் வந்திருக்கு, அதனால் இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மென் பை திஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி? இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, அதுக்கு என்னென்னலாம் த்ரெட் இருக்குது, என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதோட கோலை எப்படி அதால் அச்சீவ் பண்ண முடியும், இப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போடுது பார்த்தீங்களா? ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது இது பண்ணுறதுனால என்ன சார் பெனிஃபிட் நமக்கு? வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் விச் அ கண்ட்ரி கெட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் வில் ஹாவ் அ காம்ப்ரிஹென்சிவ் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட். ஸோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, அப்புறம் குளோபல் ஸ்டாக் டேக், குளோபல் ப்ராப்ளம்ஸ் இப்போ என்ன இருக்குது, அதன் மூலமாக நம்ம எப்படி நம்மளுடைய அந்த கோலை வந்து மாற்றலாம் இல்லை செட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கிளைமேட் சேஞ்சிலேருந்து, சைனீஸ் அக்ரெஷன்லேருந்து, ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் காசா வாராக இருக்கட்டும், சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், செமிகண்டக்டர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கோவிட் மாதிரியான பேண்டமிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம we can take it to account and we will have the strategy, national security strategy, and it will be more predictable as given in the second paragraph. Second point, it gives coherent framework for the long term planning which gives strategic blueprint for us. Coherent planning க்கு அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ப்ரியாரிட்டி என்ன? see your goal, ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி, இப்போ வந்து இமீடியட்டான ஒரு கோல் இருக்கும், லாங் டேர்ம் கோல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு புக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் எதுக்கு வந்து இப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா புக்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த புக்கை வச்சு தான் உங்களால் காரும் வீடும் வாங்க முடியும். ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா.
அந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு நமக்கு ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸோ நம்ம முடிவு பண்ணலாம் வாட் வி வாண்ட். நியூ ஏர்க்ராஃப்ட் கேரியரை பில்ட் பண்ணலாமா, சப்மரைனை பில்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம ஒரு புது இன்ஃபேண்ட்ரி டிவிஷனை வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணலாம் காசை. The resource allocation will be so flawless. எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா we will have a long term strategy which is nothing but synchronization of the net security provider of Indian Ocean regionல நம்ம ஒரு net security provider ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா obviously we want what aircraft carrier rather than a security infantry division or else டோக்லம் இல்லைனா வந்து லேண்ட் ப்ராப்ளமை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வி நீட் அ இன்ஃபேண்ட்ரி டிவிஷன். பிகாஸ் ஜம்மு காஷ்மீரில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஜம்மு ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து there is a new threat which is emerging with respect to militancy, increasing threat of militancy. Because the டோக்லம் இஷ்யூனால நிறைய பேரை we have shifted to the டோக்லம் பாயிண்ட். இங்கே தின்னாயிடுச்சு செக்யூரிட்டி apparatus. அப்போது என்ன பண்ணுறது, அப்போ நியூ டிவிஷனை இங்கே போடுறதா அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணுன்னா we should have a long term இது விஷன் இருக்கணும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் with respect to providing an instrument for signaling friend and foes alike. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோர்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவர் எய்ம் இஸ் டு கிவ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் இந்தியன் ஓஷன் போது நம்ம மேலே நம்பி யூஎஸ்ஓ இல்லை வேறு யாரோ வந்து நம்ம மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிவட் டு ஏஷியா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் நம்மளை நம்பி போடுவாங்க, குவாடெல்லாம் போடுவாங்க. அப்போது நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும் ஃப்ரெண்டுக்கு. ஃபோக்கு என்ன சொல்லணும், நான் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒழுங்காக இருந்துக்கன்னு நம்ம சொல்லலாம் ஃபோர்ஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இட் கேன் ஆல்சோ கிரியேட் அ மெக்கானிசம் டு ஃபோர்ஸ் வேரியஸ் ஆர்ம்ஸ் டு த கவர்மெண்ட். சிங்க்ரனைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்ம்ஸை சிங்க்ரனைஸ் பண்ண முடியும் நம்மளால். அதாவது வந்து ஆர்மி டிவிஷன் இருக்குது, அதை வந்து ஒன்றாக்க முடியும். நேவி டிவிஷன் இருக்குது, ஒன்றாக்க முடியும். இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் இதெல்லாம் உருவாக்க முடியும் நம்மளால். வி கேன் சிங்க்ரனைஸ் இட். And another important thing is it is a novel accountability tool. யாருக்கு, bureaucrats will be accountable to the politicians will be accountable to the parliamentarians will be accountable to the people. So peopleக்கு அல்டிமேட்டாக தெரியும் கவர்மெண்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பீப்புளுக்கு நல்லா தெரியும். ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ மஸ்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா India needs a national security strategy that will bring together diverse aspects such as defense, climate, finance. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து we have to have a national security strategy. ஓகே, இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டினா அப்போ என்ன சார், அது இந்த ஆர்டிகல் சொல்லுது ரொம்ப டிஃப்ரென்ஸாக. நேஷ்னல் செக்யூரிட்டி மீன்ஸ் which is nothing but the part of power projection. It is a part of power projection, nothing more than that. You are projecting your power, you are flexing your muscles in the international arena. That is national security. Okay. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட நம்ம எப்போ வேணாலும் டே இன் டே அவுட் நம்ம எப்போ வேணாலும் சண்டைக்கு போவோம் ஜாலியாக. பட் சைனா கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ பிகாஸ் தே ஆர் பவர்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் பார்ட் ஆஃப் பவர் ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் மெயின்டைனிங் குளோபல் லீடர்ஷிப் ரோல். இட் இஸ் ஆல்சோ நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ when we are providing security to Mauritius or security to the Sri Lanka, security to the Bhutan, அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா we are providing a global leadership அப்படிங்கிற அந்த ரோலை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அட்லீஸ்ட் வந்து ரீஜனல் லீடராக நம்ம ஃபில் பண்ணுறோங்கிறத நமக்கு காட்டுது. ஓகேங்களா, குளோபல் செக்யூரிட்டி, குளோபல் லீடர்ஷிப் ரோல், அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சாவரனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் எய்ம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி.
national security is nothing but protecting our sovereignty, internal and external, and territorial integrity. Next வந்து economic stability, இதுவும் நம்மளோட national security தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சைனா ஒரு விஷயத்தை சொல்லுது, யூஎஸ் ஒரு விஷயத்தை சொல்லுது, இந்தியா ஒரு விஷயத்தை சொல்லுது, கொஞ்சம் கவனிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. பிகாஸ் தே ஆர் எக்கனாமிக் பவர்ஸ். ஃபஸ்ட்டு சைனா, யூஎஸ் இஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி, China second largest economy, India fifth largest economy. India is having an important market base, so they will listen. Government, all the government countries will listen. Mauritius ஒரு விஷயத்தை சொல்லுது, பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை சொல்லுது, சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. இல்லை ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ், நான் எந்த ஒரு கண்ட்ரியும் டீக்ரேட் பண்ணணும்னு சொல்லலை, இல்லை எந்த ஒரு வன்மத்துக்காகவும் சொல்லலை, பட் ஒரு அவங்களோட எக்கனாமிக் பவர் அவ்வளோதான். ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கலெக்டிவ் செக்யூரிட்டியில் ஈடுபடுறாங்க. ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸ்னு ஒரு நேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது அவங்களோட சார்பாக வந்து கிளைமேட் அந்த இதில் பேசுகிறாங்க. அதனால தான் அவங்க ஃபுல் இதுவாக ஓஷியானிக் ஐலாண்ட்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட் கன்வென்ஷன்ஸில் பேசுகிறாங்க. அப்போ அவங்களோட வாய்ஸ் வந்து ஒட்டுமொத்த ஒருமித்த வாய்ஸாக இருக்குது. அவங்க அந்த மாதிரி கலெக்டிவாக வந்து பண்ணுறாங்க. நம்மள மாதிரி நேஷன்ஸ்லாம் வந்து நம்மளே தனியாகவே வாய்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் வி ஆர் என்ஜாயிங் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இதுதான் அங்கே விஷயம். அப்போது மெயின்டைனிங் அவர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி. ஓகே, next is with respect to ransomware threats. Ransomware threats are mounting every year. So with respect to that, key சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரான்சம்வேர் த்ரெட்ஸ் இந்தியாவில் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ரான்சம்வேர் அப்படிங்கிறது, ransom அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்தை ஒருத்தர் கிட்னாப் பண்ணுறாரு, திருப்பி அதை கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்குறது. இதே வந்து டிஜிட்டலில் பண்ணுறாங்க, சைபரில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ransom வேராக மாறுது. ஓகேங்களா, உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து அவங்க லாக் பண்ணிடுவாங்க, வைரஸ் அனுப்பிச்சு லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கீயை வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன் வில் பி லாக்டு இன்சைட் தட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75%, 80% ஆஃப் த கம்பெனிஸ் விச் ஆர் அஃபெக்டட் ஹஸ் கிவன் ransom. அப்படி 80% ransom கொடுத்துமே 75% ஆஃப் த கம்பெனிஸ்க்கு தான் அவங்க திருப்பி அந்த ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. 25%க்கு ரிலீஸே பண்ணலையா, என்னன்னு தெரில. ஓகேங்களா, அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஷுட் என்ஹான்ஸ் தேர் டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, டிஜிட்டல் ப்ரொடெக்ஷனை வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணணும், போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் அப்படின்னு வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் பில், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இந்த மெயின்ஸில் கூட கேட்டாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் ஹாஸ் சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் டு இன்க்ரீஸ் அவர் இந்தியா சைபர் ரெசிலியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் தப்பாக அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெட்ரல் இதுக்கு தான் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். With reference to Indian economy, consider the following statements. If the inflation is too high, Reserve Bank of India is likely to buy government securities. ஓகேங்களா, இப்போது இன்ஃப்ளேஷன்னா என்ன கான்செப்ட், நான் கான்செப்ஷுவலாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொன்னல. இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் வாட்? இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் there are two types of inflation which is demand pull and cost push. ஓகேங்களா, demand pull அப்படிங்கிறது என்னது? Too much of money chasing too few items. காஸ்ட் புஷ் அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் மணி இன் த எக்கனாமி. டூ மச் ஆஃப் மணி. அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, தே வாண்ட் டு சக் திஸ் மணி ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் தே ஹாவ் டு மெயின்டைன் இட்னு நினைப்பாங்க. அப்போது வில் தே பை மோர் securities in the market? buy na என்ன அர்த்தம்? they are pumping in money ன்னு அர்த்தம். அப்போ ஒன்று ஆப்வியஸ்லி தப்பு.
ஒன்று ஆப்வியஸ்லி தப்புன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே A will be wrong, C will be wrong, D will be wrong, B is the answer, that's all. So concept, ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே you can answer this. So others மற்ற கான்செப்டையும் பார்ப்போம். If the rupee is rapidly depreciating, rapidly இந்த வார்த்தைலாம் பாருங்கள், rapidly depreciatingங்கிறாங்க. RBI is likely to sell the dollars in the markets. கரெக்டு தானே? அப்போது மார்க்கெட்டில் டாலர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன், டாலர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ருப்பியோடைய டிப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது டாலர்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, டிமாண்டு இப்போ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது கம்மியாகும். ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டுக்கு டாலர்ஸை விற்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னொரு சில விஷயங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் த யூஎஸ் ஆர் யூரோப்பியன் யூனியன் வேர் டு ஃபால், that is likely to induce RBI to buy dollars. ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமாக டாலர்ஸ் வந்துடும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா FIIs வந்து இங்கே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், ருப்பி வில் அப்ரிஷியேட். அப்போது அந்த மாதிரி சடன் அப்ரிஷியேஷனும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அடி வாங்கிடும். அதனால் அதை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ஸை இப்போ வாங்குவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சிம்பிள் கான்செப்ட்ஸ். ஓகே, இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து 2021 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன், 2021 ஆர் 22. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேட் டெஃபிசிட் இதில் சில விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அது என்னன்னு பார்ப்போம். அது ஒரு சில இதுதான், அதை மட்டும் பார்த்துட்டோன்னா போதும், மற்ற இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ட்ரேட் டெஃபிசிட் வந்து மாதம் மாறும். ஓகேங்களா, மாறும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிக் செக்டார்ஸ், பிக் டிக்கெட் செக்டார்ஸ், இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். பெட்ரோலியம், ஜெம்ஸ், ஜுவல்லரி, இதெல்லாம் பிக் செக்டார்ஸ். ஓகேங்களா, அப்போ இந்த பிக் செக்டார்ஸ் பற்றி கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நியூஸில் வந்ததுன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பெட்ரோலியம் பற்றியோ இல்லைனா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் பற்றியோ மிஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வி ஆர் ஓப்பனிங் நெகோசியேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வித் UAE ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபார் த அட்ராக்டிங் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ். தங்கத்துக்கோ இல்லை சில்வருக்கோ we are reducing our tariffs. இப்போது பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has increased, the gold import has doubled down. அப்போ இதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ரீசஸ் இட்ஸ் import duty, then it will increase the gold imports அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இந்த கான்செப்டை எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியும், பை ரீடிங் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ கோல்டோட இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் லைக் பெட்ரோலியம் எப்படி சார் அப்படின்னா we are importing raw petroleum and we are refining it, value adding it, and we are exporting it to the other countries like European Union. ஓகேங்களா, அப்போ அந்த இது வந்து அதோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது, பெட்ரோலியம் இது கம்மியாக இருக்குது, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வந்து கம்மியாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கோல்டு இம்போர்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிடக்ஷன் இந்த இம்போர்ட்ஸ் டபுள் ஆகிடுச்சு. ஏன் டபுள் ஆகிடுச்சு, ஜுவல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நிறைய வாங்கி குவிச்சு வச்சுறாங்க ஃபார் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ். தீபாவளிலாம் வரப்போகுது, இப்போ தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வரப்போகுது. மிடில் கிளாஸுக்கு பொங்கல் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆகும்போது நமக்கு மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட். அது இதனால் பிரச்சனை இல்லை. ஒரு எக்ஸ்போர்ட் எப்பயுமே வருவார், வந்து என்ன சொல்லுவார்னா இது எப்பயுமே நடக்கிறதாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு he is saying about India's forex reserves has reached a record high of 675 billion. 675 பில்லியன் வந்திருக்கு இப்போ. ஸோ ஆகஸ்ட் 2ல் 675 பில்லியன் இருக்குது. அப்போ நியர்லி இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை,
நியர்லி 650-670 பில்லியன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். தட்ஸ் ஆல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சஃபிஷியன்ட் டு கவர் 11.6 months ஆஃப் இம்போர்ட்ஸ்ன்றாரு. இதுதான் முக்கியம், இந்த கான்செப்ட் தான் முக்கியம். இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கவரேஜ் ரேஷியோ. இம்போர்ட் கவரேஜ் ரேஷியோ. இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுக்கிற பேர் தான் இந்த கொஸ்டின் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 2016 கேட்ட கொஸ்டின் இது. இம்போர்ட் கவரேஜ் ரேஷியோ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஓகே, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் விச் வி கேன் கவர் த இம்போர்ட்ஸ், அதுதான் இம்போர்ட்ஸ் கவரேஜ் ரேஷியோ. இப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக கேட்டதுனால தான் அந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் ஈஸி எகிரிடுச்சு. 116 கட் ஆஃப் அந்த டைமில் 2016. ஓகே, ஸோ எதனால் வந்து ஃபாரின் ட்ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, சில விஷயங்களை சொல்கிறாங்க. இதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சில வார்த்தைங்க இதில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the demand will be remain tipidனா என்னென்ன அர்த்தம்னா ஸ்லோ, இல்லைனா ரொம்ப லோவாக தான் இருக்கும் in developed countries because of external problems. ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், காசா வாராக இருக்கட்டும், ரெட் சீல நடக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அதனால் வந்து டிமாண்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்டு வந்து இப்போ சைனாவோட இதெல்லாம் எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, டு கன்சியூம் இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்டு கண்ட்ரிஸோட டிமாண்டு கம்மியாக இருக்கும்போது த்ரோ அவே ப்ரைஸஸில், டம்ப்டு ப்ரைஸஸில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்க டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிமாண்டும் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரிங் நடக்கலை அப்படின்னும் போது எனர்ஜிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்போ வேலை இல்லாதப்போ ஆயிலோடைய அந்த இதுவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஆயிலுக்கான தேவை இருக்காது இப்போ. ஓகேங்களா, அப்போ ஆயில் இம்போர்ட்ஸும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are some tariffs and non-tariff barriers proliferating countries adopting active industrial policies. அப்படின்னா என்ன சார், இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா சைனா அந்த இதில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, they are actively changing their industrial policies where they won't actively import raw materials. அவங்களுடைய கண்ட்ரிலேயே அவங்க வேல்யூ ஆட் பண்ணி தான் அவங்க அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஆக்டிவ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஸோ இந்த ஆக்டிவ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் காரணமாகவும் அதுக்கப்புறம் பேண்டமிக் போல் சில அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ்னாலையும் அன்ஃபோர்சீன் ப்ராப்ளம்ஸ்னாலையும் அதுக்கப்புறமா வந்து நியூ ட்ரேட் வால்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூ ட்ரேட் வால்ஸ் சச் ஆஸ் யூரோப்பியன் யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸில் சொன்னேன். கார்பன் பார்டர் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம், அப்புறம் டீஃபாரஸ்டேஷன் ரூல்ஸ், இதெல்லாம் சேர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளோபல் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் வந்து ரொம்ப சுணக்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, next is with respect to Hezbollah attacked the attackers. Hezbollah attacked through pagers. ஸோ பேஜர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இது பிலிம்ஸுக்கான நியூஸ். ஓகே, ஹிஸ்புல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லாவுடைய கேபிட்டலை அதுக்கப்புறமா வந்து அந்த கேடர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் இருக்காங்க ஹிஸ்புல்லாஸ். ஸோ அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க த்ரூ பேஜர்ஸ் அண்ட் வாக்கி டாக்கிஸ். ஓகே, ஸோ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the world has entered into a new phase of war அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேஸ் ஆஃப் வார். அண்ட் தென் பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பீப்பர்ஸ். ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும், இந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பேஜர்ஸ் ஆஃபன் கால்ட் அஸ் பீப்பர்ஸ். கம்யூனிகேஷன் டிவைசஸ் எமர்ஜ்ட் இன் mid-20s. கம்யூனிகேஷன் டிவைசஸ் தான் இதுவுமே. பட் இது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் ரேடியோ வேவ்ஸ். ஓகேங்களா, தே யூஸ் ரேடியோ சிக்னல்ஸ் அண்ட் தே ஃபங்க்ஷன் எய்தர் இன் ஒன் வே ஆர் டூ வே கம்யூனிகேஷன். ஒன் வேலையும் வரும், டூ வேஸ்லேயும் வரும். ஓகேங்களா, ரெண்டுத்துலேயுமே வரும். ஒன்லி டூ வே அப்படின்னா தப்பு, உள்ள ஒன்லி ஒன் வே அப்படின்னா தப்பு. அப்புறம் பேஜஸ் ரிலைஸ் ஆன் த நெட்வொர்க் ஆஃப் ரேடியோ டவர்ஸ். ரேடியோ டவர்ஸ் தான் வந்து ரிலை பண்ணுறதுனால வைட் ஏரியா கவரேஜ் இருக்கும் பேஜர்ஸுக்கு. அண்ட் கம்பேரிங் டு செல்ஃபோன்ஸ் அண்ட் மொபைல்ஸ் தே ஆர் less sophisticated devices இருந்தாலும் their utility
எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are still valued in health cares, அப்புறம் எமர்ஜென்சி சர்வீசஸ், ரிமோட் லொக்கேஷன்ஸ், இங்கெல்லாம் செல்லார் நெட்ஒர்க்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்காதோ அங்கெல்லாம் பேஜஸ் தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்புல்லாஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? பிகாஸ் தே ஆர் நாட் தே கான் பி ட்ராக்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் நாட் ஈஸி டு ட்ராக் பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் எனி இன்டர்நெட் ப்ரொடெக்ஷன். ஜிபிஎஸ் டெக்னாலஜிஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நம்மளால் சீக்கிரமாக இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டிவைசஸ் இப்போ இதோடைய மேனுஃபேக்சரிங் அந்த ட்ராக்கிங் அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஸோ த கம்பெனி விச் இஸ் கால்ட் அஸ் கோல்டு அப்போலோ தான் வந்து இப்போ பேஜஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களோட பேஜஸ் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கம்பெனி கொடுத்துருக்கோம், அவங்களும் எங்களோட பேரை வந்து அவங்க போட்டுக்கலாம் பிராண்டில். ஸோ அவங்க பண்ண பேஜஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜஸை எப்படி வெடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் வந்து சரியான தகவல்கள் இல்லைனா வந்து அதை நிரூபிக்க முடியல. பிகாஸ் வெடிக்க வச்சவங்க தான் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க அவங்க. ஸோ சப்ளை செயினில் இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்களா இல்லைனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இதை இன்ஸ்டால் பண்ணாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கோல்டு அப்போலோ பிராண்டிங் அப்படிங்கிற இந்த கம்பெனியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பேஜஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரேஸ் ஃபார் த நியூ த்ரெட் ஆஃப் ஏர் பேசஞ்சர்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் பேசஞ்சர்ஸ் இப்போ வந்து இஸ்ரேல் பண்ண இந்த வேலையினால் ஏர் பேசஞ்சர்ஸுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? அப்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா, அப்போது ப்ராப்ளம்ஸ் வந்து 1989 வரைக்கும் 1989 there are just 5 categories of persons who are exempted from the security checks in airports. Even union ministers are checked. Governors வந்து அப்புறம் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்களாம். இதெல்லாம் நீங்கள் வந்து you can note it for the films based, இதெல்லாம் films based-ஆக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹைஜாக்கிங் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் இல்லைனா வந்து ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு in 1970s and 80s for political purposes. அது எப்போ குறையுது அப்படின்னா 9/11 ஆக்டுக்கு அப்புறம் அட்டாக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த நார்ம்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுறாங்க, அப்போ தான் அது குறையுது. அது வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியாவுடைய அந்த பெர்ஃபுரேட்டட் அப்படின்றார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓட்டை உடசலான செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் இது இன்னொரு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட் ஹீ இஸ் சேயிங் அண்ட் தேர் இஸ் அ அலிஜென்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா ஜட்ஜஸ் மேலே, ஜேர்னலிஸ்ட் மேலே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் மேலே, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மேலெலாம் அவங்க பெகாசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக உளவு பார்த்ததா கவர்மெண்ட் மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அலிகேஷன்ஸ் வச்சு தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு லோவான செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் தான் இப்போ இந்த அட்டாக்கும் நடந்திருக்கு, பேஜர் அட்டாக். இப்போ இந்த பேஜர் அட்டாக்கை நம்ம ஏர்க்ராஃப்டில் பொருத்தி பாருங்கள். அப்போ ஏர்க்ராஃப்ட் கேபின் இருக்குது, டிரைவர் கேபின் இருக்குது, பைலட்டோட கேபின். அதில் இந்த பேஜரை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஈஸியாக வெடிக்க வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஹாவ் விவிஐபியோடைய அந்த செக்கிங்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் there is a rule that VVIPs should have their own bags, carry their own bags. ஆனால் என்ன பண்ணுறாங்க VVIPs? அசிஸ்டண்ட்டை வச்சு தான் கேரி பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட்டை பிரைவ் பண்ணி அந்த இதுக்குள்ளே பேஜரை போடுறதுக்கு, டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் பேஜரை போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடப்போகுது? So there is a problem with respect to it also. So இந்த மாதிரி because of this new mode of warfare there are new mode of challenges which we are going to face and emerging in international aircraft அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆத்தர் வந்து பயப்படுறாரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா there is a scenario which is called as catch-22 scenario. ஓகேங்களா? அந்த சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேணாம் விடுங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ catch-22 சினாரியோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த கேபினில் வந்து
சின்ன சின்னதாக வெடிக்கிற இது வந்து there will increase the pressure, that will increase the pressure increase ஆகுது இல்லைனா வந்து ஒரு தீ விபத்து வருது அப்படின்னா என்ன ஆகும்னா we have to use the maskனா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஆக்சிஜன் will increase the fire. ஃபயருக்கு ஆக்சிஜன் தான் ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் will increase the fire. ஸோ இந்த இதுக்கு தான் வந்து catch 22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சஃபகேட் ஆகணும் இல்லைனா வந்து ஆக்சிஜனால் எரிஞ்சு போகணும். ஓகேங்களா, ரெண்டுமே ஆபத்து தான். அப்போ சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணணும், லேண்ட் பண்ணணும், இல்லைனா பிரெயின் டெட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். எப்போ இந்த catch 22 சுச்சுவேஷன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உமன் அண்ட் their எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ தேர் இஸ் அ யங் உமன், 26 years old young woman called as Anna Sebastian. அவங்க ரீசெண்டாக ஒர்க் ப்ரெஷர் ஒரு நிமிஷம் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம் அதையும் பார்த்துட்றேன். போஸ்கோ ஓகே, போஸ்கோ சரிங்க, ஓகே மாற்றிக்கிறேன். சார் டிஎன்பிசிக்கு டிஎன்டி யூஸ்ஃபுல்லாக சார்? யூஸ்ஃபுல் தான்ப்பா, யூஸ்ஃபுல் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் எஸ்ஏஸ் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் டாப்பர் புக் வாங்கலாமா சார்? வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்கலாம் வேணாம், நெட்லேயே போட்டிங்கன்னா வந்துடுங்க. ஓகேங்களா, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை இட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் தான். போஸ்கோ ஆக்ட் ஃபார் ஒன்லி கேர்ள்ஸ் சைல்டு ஆர் பாய்னா 2 பேருக்கும், சைல்டு அவ்வளோதான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மை நேம் இஸ் நவீன் குமார். இன் 10th and 12th டிகிரி சர்டிஃபிகேட் ஸ்பேஸ் இருக்குது, பட் மை நேம் ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதாரில் ஸ்பேஸ் இல்லை. இஸ் தேர் எனி ப்ராப்ளம் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்? 10th 12th அதை தான் எடுத்துப்பாங்க மேக்ஸிமம், ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். FDI percentage for China is low, sir, when compared to other country. Which institutions set the FDI policy in India? Central government அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. லோவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, பட் தேர் இஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு சைனா. சைனான்னு இல்லை, தோஸ் ஹூ ஆர் பார்டரிங் த கண்ட்ரி. அப்போ ஆப்வியஸாக சைனா தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ please do clear once again about the salami slicing, sir. This PP 1715 issue. salami slicing அப்படிங்கிறது ஒரு பகுதியை, இப்போ வந்து ஒரு பகுதி இருக்குங்க, இப்போ வந்து இது ஒரு பெரிய பகுதி. ஓகேங்களா, இந்த பெரிய பகுதியை வந்து நான் வந்து ஆக்குபை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணுறேன், அப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் ஆக்குபை பண்ணுறேன், அப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் ஆக்குபை பண்ணுறேன், அப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் ஆக்குபை பண்ணுறேன், அப்புறம் இதை கொஞ்சம் ஆக்குபை பண்ணுறேன், இதை கொஞ்சம் ஆக்குபை பண்ணுறேன். அப்போது ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் 100, 200, 300 இயர்ஸில் மொத்தமாக நான் ஆக்குபை பண்ணிடுவேன். இதுக்கு பேர் தான் சலாமி ஸ்லைசிங் டெக்னிக். ஓகே, சார், there are party A and B in coalition and single party Z. If coalition A be 1 and the party won 271 seats, who will be the PM and leader of opposition, sir? அப்படின்னு கேட்குறீங்க. Those who have the coalition which is enjoying 272 seats will become PM. எதில் இருக்க பார்ட்டி will become leader of opposition. ஓகே, இல்லைனா அதுக்கப்புறமும் டிஃபெக்ட் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப ரேர் சினாரியோ, அது மாதிரி ஆகாது. ஓகேங்களா, அப்படி ஆச்சுன்னா யார் 272 வச்சுருக்காங்களோ அவங்க தான், ஆப்வியஸ்லி தட்ஸ் ஆல். ஓகே, ஃபெடரல் ரிசர்வ்ஸ் கட் கான்செப்ட் மட்டும் சொல்லுங்கள். ஃபெடரல் ரிசர்வ் கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக அந்த ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்னா, அப்போ அந்த காசை எடுத்து இவங்க அதிக ரிட்டர்ன்ஸ் எங்கே வருதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
that's all. அப்போ there will be a flow of dollars in developing countries, that's all. okay, கோல்டு ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதிகமாக கோல்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், சிம்பிள். எக்கனாமிக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அது இப்போது நான் சொன்னல அவ்வளோதான், அதாவது எக்கனாமிக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஆர்பிஐ பற்றி வரும், அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லைனா வந்து யூனியன் கவர்மெண்ட்டோ ஏதாவது வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் வரும். ஓகே, பெஸ்ட் கம்பைலேஷன் ஃபார் பிலிம்ஸ் பிஒய்க்யூ பெஸ்ட்டு கம்பைலேஷன் நான் எதையும் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும், அப்போ தான் நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி நான் எல்லாத்தையுமே எல்லா கம்பைலேஷன்ஸும் படித்ததில்லை. ஐ வில் ரீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ் அ ஹோல். ஓகேங்களா, உங்களுக்கு கம்பைலேஷன் வேணும்னா ஏதோ ஒரு கம்பைலேஷன் அமேசானில் புக் பண்ணி படிச்சிடுங்க. ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆனால் எல்லா கம்பைலேஷனும் 100% எரர் ஃப்ரீயாக இருக்காது, ஒரு வாட்டி செக் பண்ணி படிங்க. ஓகே, ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு என்ன புக் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நம்மளோட என்சிஆர்டிஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓல்டு என்சிஆர்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பகுதிகளை படிங்க. ஏன்ஷியன் மிடிவலில் இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பகுதிகளை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 புக் இருக்குது, அதை படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சிசிஆர்டி வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட், அதுக்கு போயிட்டு அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது எதுவுமே இல்லை எனக்கு எல்லாம் ஹோலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நிதின் சின்ஹானியா படிப்பாங்க, நீங்கள் வேணும்னா அதை படிக்கலாம். பட் இட் இஸ் அ பல்கி புக். ஓகேங்களா, அப்போது செலக்டடாக தான் நீங்கள் படிக்கணும் அதை. ஓகேங்களா, பல்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு போடுற எஃபர்ட் வந்து நமக்கு மார்க்காக ரிட்டர்ன்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. அதுக்கு இல்லைனா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக என்சிஆர்டிஸ் படிச்சிங்கனாலே போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸும் என்சிஆர்டியும் படிங்க போதும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு விமன் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ விமன் கால்ட் அஸ் ஆனா செபஸ்டின். அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 26 வயசில் ஒர்க் ப்ரெஷர் காரணமாக இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன எப்படியெல்லாம் வந்து விமன்ஸ் வந்து ஒர்க் ப்ரெஷரில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கும் பொழுது நம்மளுடைய இந்தியன் விமன்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 56 மணி நேரங்கள் உழைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா வந்து சயின்டிஃபிக் அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க விமன்ஸ் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 53 மணி நேரம் உழைக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் தான் ஆனா செபஸ்டின் வராங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், விமன் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 46 மணி நேரங்கள் உழைக்கிறாங்களாம். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாச்சும் இதை கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விமன்ஸ் லைக் ஜெர்மனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து ரஷ்யாவில் இருக்கிறவங்களாம், ஜெர்மனில் இருக்கிற விமன்லாம் 36 மணி நேரம் தான் உழைக்கிறாங்க. ரஷ்யாவில் இருக்கவங்க 40 மணி நேரம் தான் உழைக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் இங்கே இருக்கிறவங்களால அதை பண்ண முடியல. பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எம்ப்ளாயாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் மோர் டாமினேட்டட் இந்த மென் டாமினேட்டட் ஃபீல்டாக இருக்கும். அவங்க அங்கே போய் உழைக்கும் போது ஸோ மென்னோட சேர்த்து ஈக்குவலாக கம்பீட் பண்ண வேண்டிய அந்த அவசியம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இல்லைனா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டீரியோடைப்ஸ், விமன் வந்து பிரயோஜனம் இல்லை, அவங்க வந்து பிங்க் காலர் ஜாப்ஸுக்கு தான் லாய்க்கு அப்படின்லாம் சொல்கிற அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எங்கடா உண்மையாயிடுமோன்னு அவங்க பயப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ மேனேஜர் அப்போ எவ்வளோ வேலை கொடுத்தாலுமே அவங்க சக்திக்கு மீறினதாக இருந்தாலுமே தே வில் டூ இட். அண்ட் இதோடைய ப்ராப்ளம் என்ன, ஒர்க் ஒர்க் ப்ரெஷர்னால என்ன ஆகுது, சூசைட். சரி சார், அடுத்து இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, அங்கேயாவது அவங்களுக்கு நிம்மதி இருக்கா, இல்லை, ஒர்க்கையும் அவங்க தான் பண்ணணும், டொமஸ்டிக் ஒர்க்கையும் அவங்க தான் பண்ணணும், ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்போது அன்எம்ப்ளாய்டு விமன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் உழைக்கிறாங்களாம். எம்ப்ளாய்டு உமன் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் உழைக்கிறாங்களாம். 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ எம்ப்ளாய்டு விமனாக இருக்காங்க who is doing domestic chorus works அப்படின்னா she has only 7 to 10 hours a day. தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது அவங்களுக்கு, தட்ஸ் ஆல். மற்றபடி உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க.
அண்ட் இது எப்போ ரொம்ப பெர்பச்சுவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் மென்னுடைய அந்த டொமஸ்டிக் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, விமனுடைய டொமஸ்டிக் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க பேசுகிறாங்க. அண்ட் தேர் இஸ் நோ ரீஜனல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, நோ அர்பன் ரூரல் ரீஜனல், எல்லா இடத்துலையும் இதுதான் பொது, எதுலேயும் டிஃப்ரென்ஸே இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வெறும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை மட்டும் உருவாக்கல, தே ஆர் ஆல்சோ டேமேஜிங் த ஹோஸ்ட் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை வந்து மைஸில் வந்து அவங்க பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ இன்டெஸ்டைன் இருக்குது, அண்ட் இன்டெஸ்டைனையும் அதுக்கப்புறமா மைக்ரோப்ஸையும் வந்து உள்ளே சேராமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரைன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மெம்பரைன். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த மியூக்கஸ் மெம்பரைனை டெஸ்ட்ராய் பண்ணிடுதான். அப்போ மைக்ரோப்ஸும் இன்டெஸ்டைனும் ஒன்றா சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ட்ரிகர்ஸ் அ டிசீஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம். இன்டெஸ்டைன் வந்து அதாவது வந்து பெருசாக்கிடும், இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இல்லைனா அதிகமாக ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் டிசீசஸ், இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிறதுனால வர டிசீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து யூஎஸில் குவாட் மீட்டிங்காகவும் அதுக்கப்புறமா வந்து சப்மிட் ஃபார் த ஃபியூச்சருக்காகவும் வந்து போயிருக்கார். ஸோ அவர் என்னென்னலாம் தீம் சொல்லியிருக்காருன்னு நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் குவாடில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆஸ் ரீஇட்ரேட்டட் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு த குளோபல் பீஸ் பற்றி பேசியிருக்காரு. வேர் the success of humanity lies in our collective strength, not in the battlefield. அப்போ நம்ம ஒன்றா உழைக்க வேண்டிய நேரம், திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு அவர். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ். குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரிஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன் G20 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கான முன்னோடியாகவும் இருந்திருக்கு, பிகாஸ் ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து G20ல் இணைச்சிருக்கோம். அதே மாதிரி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஹஸ் கிஃப்டட் அண்ட் ஆன்டிக் சில்வர் அண்ட் என்கிரேவ்டு சில்வர் மாடர்ன் ட்ரெயின் டு பிடன். ஜோ பிடனுக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்ட்னால செய்யப்பட்ட சில்வர் ஆன்டிக் பீஸ் இது. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இது மகாராஷ்டிராவுடைய மெட்டல் ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ், எக்ஸ்ட்ராடினரி ரேர் மாஸ்டர் பீஸ் விச் சிக்னிஃபைஸ் த ஆர்டிஸ்டிக் பிரில்லியன்ஸ் ஆஃப் அவர் ஆர்டிசன்ஸ். ஸோ இந்த பீஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, மெட்டல் ஒர்க்கிங்குடைய ஆர்ட்டுடைய சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்கன்னா சோலாஸை பற்றி பேசலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து பேசலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சோலாஸ் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்து மெடிவலில் ஏதாச்சும் வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றி பேசிட்டு முடிக்கும்போது கடைசியாக இப்போ கூட ரீசண்டாக பிஎம் மோடி ஹாஸ் கிஃப்டட் அண்ட் ஆர்டிஸ்டிக் ட்ரெயின் டு த US president, which signifies the long tradition of our metal knowledge அப்படின்னு வந்து முடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இன்டெகிரேட்டிங், இது ஜிஎஸ்ல தான் பண்ண முடியும், ஆப்ஷனலில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, திஸ் இஸ் இன்டெகிரேட்டிங் த கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெலவெண்ட் திங். ஓகேங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேடிக்கு வந்து லேடி ஜில் பைடனுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, he has gifted a பாஷ்மீனியா ஷால். பாஷ்மேனியா அப்படிங்கிறது இட் இஸ் அ GI டேக்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கில் தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ஷீப்,
ஓகேங்களா. ஷட்டாங்கி ஷீப் அப்படின்னு ஒரு ஷீப் இருக்குது. ஸோ அதனுடைய புல்லில் இருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க, முடியிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க பாஷ்மினியா ஷால். ஓகேங்களா. பட் இதை யார் தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்டா ட்ரைபல் குரூப் அப்படின்னு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்காங்க. தே ஆர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா. அவங்க தான் இதை தயாரிக்கிறாங்க. அண்ட் ஷட்டூஸ் அப்படின்னு இன்னொரு ஷால் இருக்குது, அது வந்து பேண்டு. இந்த ஷட்டூஸ் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரு ஆன்டிலோப், டிபெட்டியன் ஆன்டிலோப்னு சொல்லுவாங்க, சிரு, அதுலேருந்து வருது. அது வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆனதுனால அந்த ஷட்டூஸ் ஷால் வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மோடி அண்ட் பிடன் உக்ரைன் ட்ரிப்பில் தே ஹவ் லவுடட். ஓகேங்களா. சில இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் வந்து தே ஆர் வாய்ஸிங் தேர் கன்சர்ன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைனியன் கிரைசிஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். இப்போது இண்டோ யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 3 இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் இஸ் டெலிகம்யூனிகேஷன், அப்புறமா வந்து செமிகண்டக்டர்ஸ், அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் செக்யூரிட்டி. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ் 150 விச் இந்தியா இஸ் கோயிங் டு co-lead in 2025. இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ் 150 இது ஃபார் த கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸஸ் செக்யூரிங் ஃபார் த சி லைன்ஸ் ஆஃப் அரேபியன் சி. அரேபியன் சியோடைய சி லைன்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா. 150. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பஹ்ரைனில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாட் வந்து சில விஷயங்களை வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்குது, அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு சர்விக்கல் கேன்சர், டு காம்பேக்ட் சர்விக்கல் கேன்சர் தேர் இஸ் அ இனிஷியேட்டிவ் கால்ட் அஸ் குவாட் கேன்சர் மூன்ஷாட். ஓகேங்களா. குவாட் கேன்சர் மூன்ஷாட். And the next important thing is with respect to India will commit 10 million towards screening of this disease. Vaccine யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சிரம் அண்ட் கவி, இவங்க 2 பேருமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மைத்ரி ஒர்க் ஷாப். மைத்ரி ஒர்க் ஷாப்பில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் நடக்க போகுது in 2025. இது எதுக்கு அப்படின்னா டு ட்ரெயின் த குவாட் பார்ட்னர்ஸ் to monitor and secure their waters and enforce their laws in deterring unlawful behavior. To deter the unlawful behavior. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சவுத் சைனா சி வச்சு சொல்கிறாங்க. ஓகே. இந்த 2 இனிஷியேட்டிவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. மூன்ஷாட் சர்விக்கல் கேன்சரை இது பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து மைத்ரி ஒர்க் ஷாப். ஓகே. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். ஓகேங்களா. நாளைக்கு மிச்சம் இருக்கிறதையும் அதுக்கப்புறமா வந்து அடுத்த 3-4 கிளாஸையும் நம்ம பார்த்துருவோம், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே. டுமாரோ டிஎன்டி வில் பி 12 or 12:30, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா. எல்லாத்துலேயும் தான்ப்பா. ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட்டில் அவங்க ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணலாம், இது கிடையாது, தடை கிடையாது. பட் கவர்மெண்ட்டோடைய ரூட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுதான் அங்கே விஷயம். ஓகே. விமன் ஒர்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ப்ளீஸ் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் சார். இஷ்யூஸ் ஆகிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சிங்களா? சரி, விமன் ஒர்க் பற்றியும் நாளைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. விமன் ஒர்க் பற்றியும் காம்ப்ரிஹென்சிவாக நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மற்ற இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது எல்லாமே சின்ன நியூஸஸ் தான். ஓகேங்களா. அது எல்லாத்தையுமே நாளைக்கு கம்பைண்டாக நம்ம பேசிடலாம். ஓகே. டோன்ட் வரி அபவுட் இட். இன்றைக்கி 36 பேஜஸ் நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் சின்ன நியூஸஸ் தான், நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஜாலியாக இருங்க. ஓகே, ஜாலியாக இருங்க.